ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸோட காம்பினேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து அதாவது இந்த டாப்பிக்ல வர கொஸ்டின்ஸ் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட்ல சால்வ் பண்ணலாம், பர்சன்டேஜ் கான்செப்ட்லையும் சால்வ் பண்ண முடியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்டு கொஸ்டின் வரும். அதை வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணமோ அதை வச்சு கூட சால்வ் பண்ண முடியும். எஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த டாபிக் உள்ளார வரும். ஓகேவா? அதாவது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் அதை வந்து இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ண டாபிக்கே வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மெத்தட்லயே போகலாம். அது இல்ல, ஸோ இந்த மெத்தட் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், எந்த கொஷின்ஸ்க்கு வந்து சில கொஷின்ஸ் வந்து இந்த மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு இது இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும்னா யூ கேன் லேர்ன் திஸ் மெத்தட் ஆல்சோ. அப்புறம் வந்து சில கொஷின்ஸ் வந்து இந்த மெத்தடுக்கு, அதாவது இந்த டாபிக்குன்னே ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்ஸ்க்கான கிளாஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல்ஸா இருக்க எல்லா கான்செப்டும் வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஐ திங்க் இட் வில் ஹாவ் நியர்லி ஒரு 35 to 40 கொஷின்ஸ் இருக்கும் இந்த ஸ்லைட்ல. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு மட்டும்தான் ஃபார்முலா தேவைப்படும். அதுவும் ஒரே ஒரு ஃபார்முலா. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனா என்னன்னு சொல்லிடுறேன். இது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு 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 பக்கெட் வச்சுப்போமே. அந்த பக்கெட்ல வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர்ஸ் நான் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு சேல் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், எனக்கு ஆக்சுவலா 10 லிட்டர் மில்க், 5 லிட்டர் தண்ணி வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் ஊத்துறேன். பட் நான் 15 லிட்டர்ஸா வந்து அதை மில்க்னு சொல்லி விற்கிறப்ப எனக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்ட், இந்த மாதிரி அதாவது ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ், இந்த மாதிரி கான்செப்ட்குள்ளார தான் இந்த டாபிக் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா ஃபைனல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் குவான்டிட்டி இன்டு இனிஷியல் மைனஸ் ரீப்ளேஸ்ட் divided by இனிஷியல் the whole power n. இது என்னன்னா, ஒரு பக்கெட்ல 100 லிட்டர்ஸ் மில்க் இருக்குன்னு எடுத்துப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 10 லிட்டர்ஸ் மில்க் வந்து வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 10 லிட்டர்ஸ் தண்ணி ஊத்துறேன். அதுக்கப்புறம் in that mixture I am taking 10 liter outside and I am again replacing it with 10 liters of water. From again அந்த மிக்சர்ல இருந்து 10 லிட்டர்ஸ் எடுத்து 10 லிட்டர் வாட்டர் ஊத்துறேன். அதாவது when removed and replaced quantity are same for all the process, then in that case we can use this formula. ஓகேவா? ஸோ அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ரிமைனிங் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நார்மலா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சே கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ we will go to the questions. So one by one question solve பண்றப்ப you will know better, you can understand this. Okay? So இந்த கொஸ்டின் பாருங்களேன். How many kilograms of dearer sugar? Dearer sugarனா காஸ்ட்லியான சுகர்னு அர்த்தம். ஓகேவா? So how many kilograms of dearer sugar costing 5.75 per kilogram be mixed with 75 kg of sugar of cheaper sugar costing 4.5 so that the mixture is worth of 5.5. ஓகேவா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து காஸ்ட்லியா இருக்க சுகர், இன்னொன்னு வந்து சீப்பா இருக்க சுகர். அந்த ரெண்டு சுகரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அதாவது ஆவரேஜ் பிரைஸா வந்து 5.5ல சேல் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் 5.5ல சேல் பண்றப்ப அந்த காஸ்ட்லியான சுகர் நான் எவ்வளவு கிலோகிராம்ஸ் எடுத்துக்கணும்னு கேட்கறான். இதை வந்து நார்மலா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல சால்வ் பண்ணாலுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது இல்லாம ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே அது எப்படின்னா, இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு ரெண்டு பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பிரைஸ் இல்ல ரெண்டு கமோடிட்டி எதா இருந்தாலும், ஸோ இந்த இடத்துல சீப்பா இருக்க ப்ராடக்ட் சீப் வேல்யூ, இங்க வந்து காஸ்ட்லி வேல்யூ. இங்க சென்டர்ல என்ன எழுதணும்னா மிக்சரோட காஸ்ட் பிரைஸ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சென்டர் ஓகேவா, இந்த கீழே அந்த நடுவில் எழுதுறது வந்து அந்த மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் தான் எழுதணும். சில நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க, செல்லிங் பிரைஸ் எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதாவது ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை மெத்தட்னா இங்க வந்து என்னன்னா இந்த மிடில் வேல்யூ மைனஸ் சீப், இங்க வந்து என்னன்னா காஸ்ட்லி மைனஸ் மிடில் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா வி வில் கெட் த ரெக்வயர்ட், அதாவது சீப்போட, ஸோ இது வந்து எக்ஸ் கிலோகிராம், இது வந்து ஒய் கிலோகிராம்னா, ஸோ இந்த ரேஷியோ வந்து எக்ஸ் டு ஒய்யா இருக்கும். ஓகேவா? அதாவது ஹவு மச் குவான்டிட்டி வி ஹவ் டேக்கன், அதோட ரேஷியோ வந்து இந்த
இந்த காஸ்ட்லி மைனஸ் எம் இஸ் டு எம் மைனஸ் சீப். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவும் இந்த கமோடிட்டிஸ் எவ்வளவு கிலோகிராம்ஸ் நம்ம எடுத்தோன்றதோட ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ புரியலன்னா ஜஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சீப்பா இருக்க வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4.5 rupees. காஸ்ட்லியானது என்ன 5.75. இந்த மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் என்ன 5.5. இப்போ இதுல ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் டியரர் சுகர் 7. ஓகே, இந்த சீப்பர் சுகர் எவ்வளவு எடுக்கிறாங்க 75 kg எடுக்கிறாங்க. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அலிகேஷன் ரூல் படி என்ன வரும்? ஸோ இது வந்து 5.5 மைனஸ் 4.5 வந்து இங்கே 1. இந்த இடத்துல என்னவா இருக்கும் 0.25. கரெக்டா? ஸோ இது 0.25னா இது என்ன பண்ணலாம் 25:100 போடலாமா? That is 1:4. So yeah, so cheap by costly. அது என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்கன்னா 1/4. ஸோ நம்ம சீப் வேல்யூ தான் நமக்கு தெரியும். அதாவது சீப்பா இருக்க சுகர் வந்து 75 kg எடுக்கிறேன், காஸ்ட்லியா இருக்கிறது வந்து x kgs எடுப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4னா ஸோ x இஸ் ஈக்குவல் டு 75 into 4 150 plus 150 300 kilograms. நான் வந்து அந்த காஸ்ட்லியான சுகரை மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த அலிகேஷன்ல யூஸ் பண்ற அந்த பட்டர்ஃப்ளை ரூல்னு சொல்றது. ஓகேவா? ஸோ எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல சீப்பான வேல்யூ, அதாவது சீப்பான வேல்யூ இல்லைன்னா எந்த வேல்யூட பிரைஸ் கம்மியோ அதை வந்து எழுதணும். ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து அதிகமா இருக்க பிரைஸ் எழுதணும். அதுக்கப்புறம் கீழே அந்த ரெண்டுக்கும் மிடில் வந்து we have to write the cost price. Always remember we have to write the cost price. Then subtract பண்ணி அதை ரேஷியோ எடுத்தோம்னா அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நம்ம how much quantity of the cheaper and dearer quantity we take. ஓகேவா? அந்த ரேஷியோக்கு இது ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? Next question. A merchant has 1500 kilogram of salt. Okay, so part of which he sells at 12% profit and the rest he sold at 18% profit. He gains 16% on the whole. Find the quantity sold in 18% profit. Okay, so இந்த கொஸ்டின் நம்ம நார்மலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே சால்வ் பண்ணுவோம். அது எப்படின்னா இப்போ 1500 kilograms இருக்குன்னா எக்ஸ் கிலோகிராம வந்து 12% ப்ராஃபிட்லயும் 1500 மைனஸ் எக்ஸ் கிலோகிராம வந்து 18% ப்ராஃபிட்ல வந்து சேல் பண்றோம். ஸோ 1 kg 1 rupeeனா அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 1500. ஓவரால் ப்ராஃபிட் வந்து எனக்கு 16% வரும்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 1.16 into 1500 போட்டிருப்போம். ஸோ அப்போ இது அதாவது 1.12 எக்ஸ் பிளஸ் 1.18 into 1800 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.16 into 1500. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணாலும் எனக்கு 12% எவ்வளவு வந்து சேல் பண்ணேன், 18% எவ்வளவு சேல் பண்ணுன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். அப்படி இது வந்து நார்மலா நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோஸ்ல வந்து நான் இந்த மெத்தட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ இதே கொஸ்டினை அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் 12% ப்ராஃபிட்ல இருக்க ஒரு கமோடிட்டி இருக்கு. அதாவது 12% ப்ராஃபிட்க்கு நான் சர்டன் கிலோகிராம்ஸ் சேல் பண்றேன். அடுத்து வந்து 18% ப்ராஃபிட்டுக்கு ஒரு சர்டன் கிலோகிராம் சேல் பண்றேன். ஸோ எனக்கு ஓவராலா 16% ப்ராஃபிட் வருதா? ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டா அந்த அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இங்க 4, இது வந்து 2. ஸோ அப்போ 1:2 ரேஷியோல தான் நான் வந்து இந்த 1500 kilograms வந்து நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் அப்போ 1:2னா ஸோ 3x is equal to 1500. அப்போ x is equal to what 500. அப்போ 12% ப்ராஃபிட்ல நான் வந்து 500 kilograms சேல் பண்ணியிருக்கேன். 18% ப்ராஃபிட்ல வந்து நான் வந்து 1000 kilograms சேல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். சில கொஸ்டின்ஸ் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ இதே கொஸ்டினா நீங்க நார்மல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மெத்தட்ல போட்டிருந்தோம்னா இட் வில் டேக் மச் டைம். பிகாஸ் அதுல என்ன இந்த 3 digit, அதாவது 2 3 digit நம்பரை மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும், இல்ல 3 digit into 4 digit நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஃபைனலா அதை டிவைட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ தட் வில் டேக் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம். பட் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ்ல போடுறப்ப it will be much easier. ஓகேவா? ஸோ அதனால ஸோ டோன்ட் லீவ் திஸ் டாபிக். ஓகே, ஸோ இந்த டாபிக் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஒமிட் பண்ணிடுவாங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் லீவ் திஸ். இது வந்து ரியலா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakhs வந்து எப்ப அதை வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கொடுக்குறேன். ஒரு ஃப்ரெண்ட்ட வந்து
10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னொரு ஃப்ரெண்ட்ல வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓவராலா எனக்கு வந்து 1 லேக்ல, அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கம்பைன் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபைண்ட் த அமௌண்ட் தட் இஸ் கிவன் டு ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க SICIல. ஸோ அந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன சொல்றது, இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோன்னே நம்ம SICI கான்செப்ட்ல தான் யோசிப்போம். பட் அதை வந்து இப்படி மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட்ல போட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா வந்து we will get the answer. ஓகேவா? Next question. A man purchases 2 mobiles for 665. Okay, for 665. அதாவது ரெண்டு மொபைலோட காஸ்ட் பிரைஸ், அதாவது CP1 plus CP2 is equal to 665. One he sells at 20% profit and the other he sells at 15% loss. Thus he neither gains nor loss. So find the cost price of each watch. Okay, இப்போ வந்து ஒரு வாட்ச் மொபைல் போனா, ஸோ ஒரு மொபைல் வந்து 20% ப்ராஃபிட்லயும் இன்னொரு மொபைல வந்து 15% லாஸ்லயும் இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஹி நெய்தர் கெயின்ஸ் நார் லாசஸ்னா அவங்களுக்கு வந்து 0% ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்குது. ஸோ அப்படின்னா இது இந்த இடத்துல 20%, ஸோ இங்க வந்து 15. ஓகேவா? ஸோ 3:4 ரேஷியோல தான் அந்த அமௌண்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் பார்ட் வந்து என்னது, டோட்டல் CP that is 7x, because 3:4 னா 3x 4x, அந்த டோட்டல் வந்து 7x. அந்த 7x தான் என்னன்னா 665. அப்போ x என்னவா இருக்கும், 95. அப்போ ஃபர்ஸ்ட் மொபைலோட காஸ்ட் பிரைஸ் என்ன, 3x, that is 3 into 95, 15, 27, 28, 285. ஓகேவா? அடுத்து செகண்ட் மொபைலோட காஸ்ட் பிரைஸ், செகண்ட் மொபைல் என்ன 4x. ஸோ 4 into 95, அப்ப 380 வரும். ஏன்னா 360 plus 20 380. ஓகே, ஸோ த காஸ்ட் பிரைஸ் வந்து 285, அதுக்கப்புறம் 380 rupees. ஓகேவா? ஸோ இதுதான் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் போத் த மொபைல் போன்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். இன் வாட் ரேஷியோ வாட்டர் பி மிக்ஸ்டு வித் மில்க் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 40% பை செல்லிங் த மிக்சர் அட் காஸ்ட் பிரைஸ்? ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்களேன். சிம்பிளான ஒரே ஒரு லைன் கொஸ்டின் தான், ஆன்சரும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் போது. இதுல பெருசா நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க, இன் வாட் ரேஷியோ வாட்டர் பி மிக்ஸ்டு வித் மில்க் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 40% பை செல்லிங் த மிக்சர் அட் த காஸ்ட் பிரைஸ். இங்க என்னன்னா ஜஸ்ட் பாருங்களேன், என்கிட்ட 100 லிட்டர் மில்க் இருக்கு. ஓகேவா? அப்ப 1 லிட்டர் வந்து 1 ரூபினா அப்ப டோட்டல் CP என்னவா இருக்கும், டோட்டல் CP வந்து 100 rupees. கரெக்டா? அதாவது நான் வந்து 100 ரூபாய்க்கு 100 லிட்டர் மில்க் வாங்கிட்டேன். ஓகேவா? இப்ப நான் இது கூட இந்த மில்க் கூட தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து அகைன் என்கிட்ட இருக்க டோட்டல் மிக்சர், அதாவது மில்க் பிளஸ் வாட்டர் மிக்சரை வந்து நான் அகைன் 100 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணணும். பட் ஆனா எனக்கு 40% ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகேவா? 40% ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து 140 rupees எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். கரெக்டா? ஸோ இது காஸ்ட் பிரைஸ். நல்லா பாருங்க, 40% ப்ராஃபிட்னா 40 rupees. அப்ப எனக்கு 140 செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 140 இருக்கணும். சி, அதாவது நான் வந்து அதாவது என் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்தப்பா நான் வந்து ஒரு ரூபாய்க்கு தான் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன், உனக்கும் 1 ரூபாய்க்கே தரேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தரணும். பட் ஆனா நான் அவனுக்கு தர்ற பால்ல வந்து பால் தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 100 லிட்டர் பால்ல நான் எவ்வளவு தண்ணியை கலந்தா எனக்கு 140 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 1 லிட்டர் 1 ரூபானா 140 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் 140 லிட்டர்ஸ் மில்க் வந்து நான் சேல் பண்ணணும். ஓகேவா? பட் என்கிட்ட 100 லிட்டர் தான் பால் இருக்கு, மீதி 40 லிட்டருக்கு என்கிட்ட இல்லையா? ஸோ நான் 100 லிட்டர் பால்ல 40 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஓகேவா? ஸோ 100 லிட்டர் பால்ல மில்க், அதுல 40 லிட்டர் வாட்டர் ஊத்துனா எனக்கு டோட்டலா 140 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் கிடைக்குமா? இப்ப 140 லிட்டர்ஸ் 1 லிட்டர் 1 ரூபாய்ன்னு, அதாவது நான் வாங்கினது 1 ரூபாய், உனக்கு இந்த 1 ரூபானே கொடுக்குறேன்னு சொல்லி நான் 140 லிட்டர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு 140 rupees கிடைக்கும். 100 ரூபாய் வாங்கி 140 ரூபாய் சம்பாதிச்சேன், 40% ப்ராஃபிட். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 100 லிட்டர் பால் கூட 40 liters of water mix பண்ணனா I will get 140 liters of a mixture that I can sell at ₹1. ஓகேவா? சோ அப்பனா 140 ரூபாய் எனக்கு கிடைக்கும். சோ அப்ப what is the ratio? 140 is to 100 is to 40 னா 20 ல கேன்சல் பண்ணா 5 is to 2. ஓகேவா? சோ 5 is to 2 ரேஷியோல வந்து, அதாவது for every 5 liters of water I have to mix 2 liter of water.
ஓகேவா? ஸோ நான் இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து 140% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் in 50% of a 2:3 solution of milk and water is replaced with water, the concentration of the solution is reduced by சொல்றான் in 50 liters of 2:3 solution of mix and is replaced with water. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, அது வந்து 2:3 ரேஷியோல மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா அதுல இருந்து 50% ஆஃப் த சொல்யூஷன் எடுத்து நான் வெளியில ஊத்திட்டு அதுக்கு பதிலாக நான் வாட்டர் ஊத்துறேன். அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ கான்சென்ட்ரேஷன்னா ஸோ மில்கோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2:3 ரேஷியோல இருக்கா, அப்போ 2:3னா 5. ஸோ லெட் மீ அஸ்யூம் ஐ ஹாவ் 50 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகேவா? அப்ப இந்த 50 லிட்டர் மிக்சர்ல இந்த இந்த 2:3 ரேஷியோல பிரிக்கிறதெல்லாம் வந்து பை திஸ் டைம் யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர். ஓகே, ஸோ 50 பார்த்தோன்னே 2:3னா ஸோ 2 3 5, ஸோ 5னா ஸோ 5 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ 5x is equal to 50னா x is equal to 10. அப்போ மில்க் வந்து 20, வாட்டர் வந்து 30ன்றதெல்லாம் வந்து ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர். ஓகேவா? ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் பார்க்க வர்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபார்மா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரியாம நீங்க எந்த டாபிக்குமே ஆப்டிடியூட்ல படிக்க கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வர்றப்ப கன்ஃபார்மா அது ரொம்ப மஸ்ட். ஓகேவா? ஸோ 50ன்றத 2:3 ரேஷியோல பிரிக்கிறப்ப 20 லிட்டர்ஸ், இது வந்து 30 லிட்டர்ஸ், இது வந்து மில்க், இது வந்து வாட்டர். இப்போ என்ன பண்ண போறேன்னா 50% ஆஃப் த சொல்யூஷன் வந்து நான் வெளியில எடுக்கிறேன். 50% ஆஃப் திஸ்னா என்ன? 50% ஆஃப் 50 இஸ் வாட்? 25 லிட்டர்ஸ். இப்போ இந்த வெளியில ஊத்துறோம் பாத்தீங்களா 25 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர், இந்த 25 லிட்டர்ஸ்ல எவ்வளவு மில்க் வாட்டர் இருக்கு? இப்ப இந்த 25 லிட்டர்லயும் 2:3 ரேஷியோல தான் இருக்கு. அப்போ 5 5 2 சார் 10 15 கரெக்டா? 10 வாட்டர் 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும், 15 சாரி 10 லிட்டர் மில்க் இருக்கும், 15 லிட்டர் வாட்டர் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ், அதாவது இந்த 50ல -10 -15, இப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்? இங்க 10 இருக்கும், இங்க 15 இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றேன் நான் வந்து இந்த வெளியில ஊத்துன பாத்தீங்களா 25 லிட்டர் மிக்சர், அதுக்கு பதிலா புதுசா 25 லிட்டர்ஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்றேன். அப்ப இந்த 15 கூட 25 ஆட் பண்றேன்னா அப்போ இந்த ஃபைனல் இந்த இந்த வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாட் வில் பி அப்போ 50 லிட்டர் தான் இருக்கும். பட் அந்த 50 லிட்டர்ல 10 லிட்டர் தான் வாட்டர் இருக்கும், ரிமைனிங் 40 லிட்டர்ஸ் வந்து மில்க் தான் இருக்கு. சாரி 10 லிட்டர் மில்க் இருக்கு, 40 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் இருக்கு. ஸோ 1:4 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? ஸோ இனிஷியலா 2:3ல இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இனிஷியல் 2:3, ஃபைனல்ல 1:4. பெர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த கான்சென்ட்ரேஷன்னா ஸோ மில்க் கான்சென்ட்ரேஷன் பார்ப்போமா? அது என்ன? 2/5, தட் இஸ் 40%. அதாவது இனிஷியலா 40% மில்க் இருந்திருக்கு. அடுத்து ஃபைனல்ல மில்க் கான்சென்ட்ரேஷன் என்னன்னு பார்ப்போமா? 1/5. 1/5னா 20%. சி 40ல இருந்து 20 ஆகுது, தட் இஸ் 50% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப அதே வாட்டர் கான்சென்ட்ரேஷன் பார்ப்போமா? வாட்டர் இனிஷியல் அது என்ன? 3/5, தட் இஸ் 60%. அடுத்து வாட்டர் ஃபைனல், ஃபைனல்ல எவ்வளவு இருக்கு? 4/5. 4/5னா 80%. ஸோ இங்க என்ன ஆகுது? 20 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20ன்றப்போ ஸோ இங்க நான் 60. அப்பனா இந்த கொஸ்டின்ல வாட் இஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மில்க்? ஓகேவா? ஸோ மில்கோட தான் ரெடியூஸ் ஆகுதா? பிகாஸ் ரெடியூஸ்டு பைனா மில்கோட தான் ரெடியூஸ் ஆகுது, வாட்டரோட இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மில்க்ன்ற வேர்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதே வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 60 இருந்தது, இப்போ 80 இருக்கு. அப்பனா ஸோ 20/60 இன்டூ 100, தட் இஸ் 1/3 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 33.33 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட்டர் வந்து மில்க் வந்து பாத்தீங்கன்னா 50% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எஸ். ஓகே, next, a jar of volume 80 liters has wine and water in the ratio of 3:2.
அடுத்து 12.5% ஆஃப் இட் வாஸ் drawn out and replaced with water. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட 80 லிட்டர்ஸ் இருக்கு. இந்த 80 லிட்டர்ஸ் வந்து 3:2 ரேஷியோல இருந்துச்சுன்னா, ஸோ 5ன்றப்ப 5x 80னா 1 வந்து 16. அப்போ 16 into 3 வந்து 48 32. ஓகேவா? அப்போ 48 லிட்டர்ஸ் ஆஃப் வைன் இருக்கு, 32 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், இந்த 80ல இருந்து 12.5% வெளியில எடுக்கிறேன். ஸோ 12.5% இஸ் வாட்? 1/8. ஸோ 1/8 into 80, that is 10 லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 10 லிட்டர்ஸ் நான் வெளியில எடுக்கிறேன். இப்போ இந்த 10 லிட்டர்ஸ்ல எவ்வளவு வைன் அண்ட் வாட்டர் இருக்கு? ஸோ 6 லிட்டர்ஸ் ஆஃப் வைன் இருக்கும், 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாத்துக்குமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் லேர்ன் தட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்கிட்ட 80 லிட்டர்ஸ் ஆஃப் ஒரு மிக்சர் இருக்கு. அந்த மிக்சர்ல வைன் அண்ட் வாட்டர் இருக்கு. அந்த ரேஷியோ 3:2 சொல்லிட்டான். அப்ப 3:2 5x. ஸோ 5x 80னா x is equal to 16. அப்ப 16 into 3 48, again 16 into 2 32. ஓகேவா? இப்ப in this 80 liters I am taking 12.5 liters outside. 12.5 னா 1/8. So 1/8 into 8 is 10 liters. So அப்ப அந்த 10 லிட்டர்ல எவ்வளவு வைன் அண்ட் வாட்டர் இருக்கு? 6 லிட்டர்ஸ் ஆஃப் வைன் இருக்கும், 4 லிட்டர் வாட்டர் இருக்கும். அப்ப அது வெளியில போகுதா? அப்ப -6 -4. இப்ப இங்க என்னவா இருக்கும்? 42 இருக்கு, இங்க வந்து 28 இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த 10 லிட்டர்ஸ் மிக்சரை வெளியில எடுத்துட்டு 10 லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டரை வந்து ஆட் பண்றான். அப்ப 28 கூட 10 ஆட் ஆகுமா? அப்ப 42 38 தான் ஃபைனல் மிக்சர். அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ கேக்குறாங்களா? ஸோ 2 டேபிள கேன்சல் பண்ணா 21 19. இதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ரேஷியோ இஸ் 21:19. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A mixture of 24 liters contain milk and water in the ratio of 4:1. Okay, so how many liters of mixture must be replaced with 4:1? Just a minute. Okay, yeah, so a mixture of 24 liters containing milk and water in the ratio 4:1. How many liters of the mixture must be replaced with water so that the new ratio is 1:1? ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 24 லிட்டர்ஸ் இருக்கா, இதுல மில்க் அண்ட் வாட்டர் வந்து 4:1 ரேஷியோல இருக்கு. தட் இஸ் 5x தான் 24னா x என்னவா இருக்கும்? 4.8. அப்ப 4x என்னவா இருக்கும்? 8 4 32 3 2 4 17 18 19 19.2. அகைன் x வந்து 4.8. சோ இது 2024. ஓகேவா? அப்ப 19.2 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு, 4.8 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து சர்டன் குவான்டிட்டியை வந்து வெளியில எடுக்கிறேன். லெட் தட் குவான்டிட்டி பி எக்ஸ். ஓகேவா? சோ இப்ப எக்ஸ் லிட்டர்ஸ் நான் வெளியில எடுக்கிறேன்னா, சோ என்ன இருக்கும் அந்த எக்ஸ்ல? 4/5x வந்து மில்க் இருக்கும், 1/5x வந்து வாட்டர் இருக்குமா? கரெக்டா இல்லையா? சோ நான் எக்ஸ் லிட்டரை வெளியில எடுக்கிறேன்னா 4/5x வந்து மில்க், 1/5x வந்து வாட்டர். கரெக்டா? பிகாஸ் சும்மா இந்த இடத்துல பாருங்களேன், 10 லிட்டர்ஸ் இருக்கு, அதுல 2:3 ரேஷியோல நான் எடுக்கிறேன்னா, ஸோ 2/5 into 10 வந்து மில்க், 3/5 into 10 வந்து வாட்டரா? அப்படிதானே போடுவோம். ஸோ இது வந்து 2, ஸோ 2 2 4 மில்க் 6 வாட்டர்னு போடுவோமா? ஸோ அதே தான் நான் இங்க பண்ணிருக்கேன். எக்ஸ் லிட்டர்ன்றப்ப அந்த ரேஷியோ வந்து 4:1. அப்போ 4/5x வந்து மில்க், 1/5x வந்து வாட்டர் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகுது, இந்த 4/5x வந்து வெளியில போகுது. கரெக்டா? அப்ப இந்த 19.2 மில்க்ல நான் வந்து என்ன பண்றேன்னா 4/5x மில்க் வந்து வெளியில தள்ளிடுறேன். அடுத்து இந்த வாட்டர்ல என்ன பண்றேன்? 4.8 மைனஸ் 1/5x. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, தட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். அதாவது எக்ஸ் லிட்டர் நான் வெளியில எடுத்துட்டு எக்ஸ் லிட்டர் ஆஃப் த மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ரீப்ளேஸ்ட். ஸோ அப்போ வாட்டர்ல ஐ வாண்ட் டு ஆட் எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 1/1. ஓகேவா? பிகாஸ் 1:1 ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ இதை நான் அடுத்த ஸ்லைட்ல கொண்டு போட்டா 19.2 minus 4/5x, that is equal to 4.8 minus 1/5x plus x. கரெக்டா? இப்போ இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 9 5 2 10,
அடுத்து 9 5 45 46 4 அப்போ 96 இருக்கும் இந்த இடத்துல. ஸோ 96 minus 4x divided by 5 is equal to 48 into 5 என்ன 5 8s are 40. ஸோ 4 4 0 5 22. ஸோ 24 இருக்கும். ஸோ 24 minus x plus 5x divided by 5. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகுது. அப்போ 96 minus 4x is equal to 24 plus 4x. அப்ப இந்த 24 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும் 2 4 so 72 so 72 is equal to 8x அப்ப x is equal to 9 liters ஓகேவா. ஸோ நான் வந்து 9 liters ஆஃப் த மிக்சரை வந்து வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 9 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணனா எனக்கு வந்து ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் வில் பி 1:1. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்படிதான் சால்வ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல எவ்வளவு மில்க் வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் லிட்டர்ஸை வந்து நான் வெளியில எடுக்கிறேன். இந்த எக்ஸ் லிட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 4:1 ரேஷியோல தான் இருக்கும். அப்போ 4/5 வந்து மில்க் இருக்கும், 1/5 வந்து வாட்டர் இருக்கும். ஸோ மில்கையும் வாட்டரையும் மைனஸ் பண்ணிட்டு அகைன் வாட்டர்ல நான் எவ்வளவு வெளியில எடுக்கிறோனோ அவ்வளவுதான் ஆட் பண்றேன். ஸோ ஐ எம் ஆடிங் எக்ஸ் டு த டினாமினேட்டர். தட் இஸ் வாட்டர் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, அதனால டினாமினேட்டர்ல எக்ஸ் ஆட் பண்றேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/1 பிகாஸ் ஃபைனல் மிக்சரோட ரேஷியோ வந்து 1:1 சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் we will get the answer. Okay, next question. Soumya's expenditure and savings are in the ratio 4:5. Okay, her income increases by 20%, her expenditure also increases by 10%. இப்போ என்ன சொல்றாங்க, சௌமியாவோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு சேவிங்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4x, சேவிங்ஸ் வந்து 5x. நமக்கு தெரியுமா இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸா, கரெக்டா இல்லையா? இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அப்ப இன்கம் என்னவா இருந்திருக்கும், இன்கம் வந்து 4x பிளஸ் 5x வந்து 9x வந்து இன்கமா இருந்திருக்கும், கரெக்டா? இப்ப என்ன சொல்றாங்க, her income increases by 20%. ஓகேவா? சோ இந்த எக்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துறேன். சோ இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். சோ 19 போட்டுக்கலாமா, பிகாஸ் 20 10% எல்லாம் இருக்கு. ஸோ ஃபார் பெட்டர் கால்குலேஷன் ஐ எம் புட்டிங் இன்கம் 90 rupees, எக்ஸ்பெண்டிச்சர் 40 rupees, சேவிங்ஸ் வந்து 50 rupees. இப்போ இன்கம் வந்து என்ன ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் 18 rupees. அப்போ 108 rupees ஆயிடுச்சு இப்போ இன்கம். அடுத்து ஹர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் பை 10%. அப்படின்னா 4 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 44. அப்போ நியூ சேவிங்ஸ் என்ன, 108 44னா 64 தான் சௌமியாவோட நியூ சேவிங்ஸ். பை ஹவு மச் டிட் ஹர் சேவிங்ஸ் இன்க்ரீஸ்? ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 14 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50? 50னா 28%. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? தட் இஸ் 14/50 into 100. ஸோ இது 1, இது 2, தட் இஸ் 28%. அதாவது ஹர் சேவிங்ஸ் வில் இன்க்ரீஸ் பை 28%. ஓகே, ஸோ 4, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4, சேவிங்ஸ் வந்து 5. நமக்கு தெரியும் இன்கம் டோட்டல் இன்கம் என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸா இருக்கும். ஸோ அப்போ 4 + 5 9. நான் வந்து 90 40 15 அதாவது கால்குலேஷன் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ இன்கம் 20% இன்க்ரீஸ்னா 90ல 20% வந்து 18. ஸோ 108 rupees ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் 10% இன்க்ரீஸ்னா ஸோ வாட் இஸ் 10% ஆஃப் 40? 4. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 44 ஆயிடுச்சு, சேவிங்ஸ் வந்து 64. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா 50 rupees தான் சேவிங்ஸ், இப்போ 64 rupees சேவிங்ஸ். தட் இஸ் 14 rupees இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ அந்த 14 rupees இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50? அவ்வளவுதான். ஸோ 14/50னா 28%. Okay, next, a student answered 3/5 of the total questions. Okay, so அடுத்து 80% right. How much percentage he should answer rest of the questions right so that he may get 72% marks in the exam? ஓகேவா? so டோட்டலா 100 questions இருக்குன்னு எடுத்துப்போம். ஸ்பெல்லிங் தப்பா இருக்குனா, so total there are 100 questions. Okay, இந்த 100 questionsல நான் 3/5 வந்து எழுதிட்டேன். 3/5 is nothing but 60 questions. இந்த 60 questionsல 80% தான் கரெக்ட். அப்பனா 80% of 60 என்ன? அகைன் 80% கரெக்ட். சோ 80% வந்து 48. அப்ப 20% ராங்கா?
ஸோ அந்த 20% தேவையில்லை, அதை விட்டுருங்க. ஓகேவா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, அதாவது நான் 100 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். அந்த 60ல 48 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டேன். இப்ப ரிமைனிங் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு? ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸ் இருக்கா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, how much percent should he answer the rest questions, அதாவது ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் ரைட், so that he may get 72% மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னா எனக்கு வந்து 72 மார்க்ஸ் வந்து வேணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி 48 மார்க்ஸ்க்கு எழுதிட்டேன். கரெக்டா? அப்போ 48னா ரிமைனிங் எல்லாம் இருக்கு 6 1, ஸோ இது 4. ஸோ எனக்கு வந்து 24 மார்க்ஸ் வேணும். இந்த 24 மார்க்ஸ் நான் என்ன பண்ணணும்? அவுட் ஆஃப் 40 கொஸ்டின்ஸ் ஐ ஹாவ் டு கரெக்ட் ரைட் 24 கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதணும். ஓகேவா? ஸோ இதுல 24 வந்து கரெக்டா எழுதணும். அப்போ 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 40? 6. அப்ப 60% ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ்ல நான் 60% கரெக்டா எழுதினாதான் என்னோட ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து 72% இருக்கும். கிளியரா? இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க ஜஸ்ட் இனிஷியலா 100 கொஸ்டின்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த 100ல 3/5 ஆஃப் த கொஸ்டினை வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன். 3/5 இஸ் நத்திங் பட் 60 கொஸ்டின்ஸ். அந்த 60ல 80% தான் கரெக்ட். அப்ப 48 கொஸ்டின் நான் வந்து கரெக்டா எழுதிட்டேன். ரிமைனிங் வந்து என்கிட்ட 40 கொஸ்டின்ஸ் இன்னும் ரிமைனிங் அன்அட்டெண்டடா இருக்கு. அந்த 40 கொஸ்டின்ஸ்ல நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஹவு மெனி பெர்சன்டேஜ் நான் கரெக்டா அட்டன் பண்ணா என்னோட ஓவரால் மார்க்ஸ் வந்து 72% வரும். ஸோ ஆல்ரெடி 48 வந்துருச்சு. ஸோ 72 வரணும்னா ரிமைனிங் 24 கொஸ்டின்ஸ் நான் கரெக்டா எழுதணும். ஸோ அவுட் ஆஃப் 40 ஐ ஹாவ் டு அட்டன் 24 கொஸ்டின்ஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 40 தான் ஆன்சர். ஸோ தட் இஸ் 60%. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of milk to water in a solution is 2:1. Okay. After adding 15 liters of water to the solution of milk to water interchanges. Okay. How much milk does the solution contain initially? Okay. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சொல்யூஷன்ல வந்து மில்க் வந்து 2x இருந்துச்சு, வாட்டர் வந்து x இருந்துச்சு. இப்போ என்ன பண்றேன்னா, நான் வாட்டர் கூட 15 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ரேஷியோ வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் 1:2 மாறிடுச்சு. ஸோ சி இனிஷியலா 2:1 இருந்தது. இப்போ அதாவது 2x divided by x plus 15 is equal to 1/2. ஓகேவா? தட் இஸ் த ரேஷியோ கெட்ஸ் இன்டர்சேஞ்ச். இப்போ அதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 4x is equal to x plus 15. அப்போ 3x is equal to 15, x is equal to 5. அவங்க என்ன கேக்குறாங்க? அப்ப இனிஷியலா இனிஷியல் மில்க் எவ்வளோ? 2x. தட் இஸ் 2 into 5 10 லிட்டர்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். அவங்க இனிஷியலா மில்க் எவ்வளவு இருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 10 liters milk is present initially. Okay. Next question. How many liters of water should be added to 60 liters mixture of milk and water containing in the ratio 2:1 so that the resultant mixture has 40% milk in it? Okay. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் 60 liters of mixture இருக்கு. அந்த 60 லிட்டர்ல 2:1 ரேஷியோனா 3:20. அப்ப 40 மில்க் 20 வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மிக்சர் கூட சர்டன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். சோ தட் இந்த ஃபைனல் மிக்சர்ல மில்க் வந்து 40% இருக்கும்னு சொல்றாங்க. சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபைனல் மிக்சர்ல மில்க் 40 இருந்துச்சுன்னா வாட்டர் என்னவா இருக்கும்? 60 இருக்கும். அப்ப ரேஷியோ என்ன? 2:3. ஓகேவா? ஃபைனல் மிக்சர்ல the ratio of milk and water is 2:3. ஸோ அப்போ 40 milk divided by 20 கூட I am adding certain quantity of water so that the ratio becomes 2/3. கிளியரா? ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்ட்டு ஆல்ரெடி 40/20 இருக்கு. இந்த 20 லிட்டர் வாட்டர் கூட நான் x லிட்டர் வாட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். so that the final ratio becomes 2/3. இது 1, இது வந்து 20. so 60 is equal to 20 plus x. so x is equal to 40. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த கொடுத்திருக்க மிக்சர் கூட 40 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணனா என்னோட ஃபைனல் மிக்சர்ல அந்த ரேஷியோ வந்து 2:3 வந்துடும். ஓகேவா? சாரி 2:3 இல்ல, இந்த ஃபைனல் மிக்சர்ல வந்து மில்க் கரெக்டா தான் 2:3 என்ன அர்த்தம்? மில்க் வந்து 40%, வாட்டர் வந்து 60% இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே.
இந்த கொஸ்டின். So there is a 90-liter solution of milk and water in which milk forms 88%. Okay. அடுத்து how much water must be added to the solution to make it a solution in which milk forms 72%. Okay. இப்போ first இனிஷியலா ஸோ 100 லிட்டர்ஸ் இருக்குன்னா மில்க் வந்து 88. இப்போ வாட்டர் என்னவா இருக்கும் 12 இருக்குமா? அப்ப ரேஷியோ என்ன அர்த்தம் 22:3 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? ஃபைனல்ல என்ன சொல்றாங்க மில்க் ஃபார்ம் 72ன்னு சொல்லிட்டான். மில்க் 72னா இது என்னவா இருக்கும் 28ஆ? அப்போ 72:28க்கு என்ன ரேஷியோ வரும் 72:28. 4 டேபிள கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 டேபிள கேன்சல் பண்ணா இது 7 வரும், இது வந்து 18 வருமா? ஸோ ஃபைனலா என்கிட்ட 18:7 ரேஷியோல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 90 லிட்டர்ஸ்ல எவ்வளவு மில்க் எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருமா? வாட்டர் அண்ட் மில்க் இஸ் இந்த ரேஷியோ இன் விச் மில்க் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ மில்க் தான் 88ன்ட்டான். அப்ப 25 தான் 90. ஓகேவா? ஸோ 25 தான் 90னா எக்ஸ் என்னவா இருக்கும் 90/25, தட் இஸ் 18/5. 18/5னா என்ன அர்த்தம் 3.6. அப்போ 22 3யா? இப்போ 22x என்ன அர்த்தம் 22 into 3.6. அடுத்து 3x-ஆ? 3x-னா 3 into 3.6. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 36 2ன்றப்போ 72, அகைன் 72, 7 8 9, ஸோ 792 ஒரு டிஜிட் பண்ணி பாயிண்ட். அப்ப 79.2. ஓகேவா? அடுத்து வாட்டர் வந்து என்னது 36 into 3, இது 108-ஆ? 10.8. ஸோ 70 80 89 90. ஓகேவா? இதுதான் ரெக்வயர்டு. அதாவது ஆக்சுவலா இந்த 90 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர்ல தேர் இஸ் 79.2 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஓகேவா? ஸோ இந்த 90 லிட்டர்ஸ்ல 79.2 லிட்டர்ஸ் வந்து மில்க் இருக்கு, 10.8 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது கூட சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஐ எம் ஆடிங். ஓகேவா? எதுவுமே ரீப்ளேஸ்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கொடுத்துருக்க மிக்சர் கூட எக்ஸ்ட்ராவா நான் ஆட் தான் பண்ண போறேன். ஸோ அப்போ 79.2 டிவைடட் பை 10.8, அது கூட x லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணா ஃபைனல் ரேஷியோ எவ்வளவா இருக்கு 18/7. ஓகேவா? 18/7. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் 18 இருக்கு. ஸோ 9 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 72 அப்புறம் 72 வரும். ஓகே, 9ல கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது 2 டைம்ஸ், இது 8, 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வரும். ஸோ 8.8 அகைன் 2 டேபிள் கேன்சல் பண்ணா 4.4. அப்ப 10.8 plus x is equal to 4.4 into 7. ஓகேவா? அப்போ 10.8 plus x is equal to what? 28, 20, 29, 30. So 30.8. அப்போ x is equal to what? 20-ஆ? ஸோ நான் அந்த கொடுத்துருக்க மிக்சர் கூட 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணனா எனக்கு ஃபைனல் சொல்யூஷன்ல வந்து மில்க் வந்து 72% வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பெர்சன்டேஜ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணா ஜஸ்ட் 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க மில்க் வந்து அந்த கொடுத்துருக்க சொல்யூஷன்ல மில்க் வந்து 88% இருக்கா? அப்போ மில்க் 88னா வாட்டர் வந்து 12%-ஆ இருக்கும். அப்போ அதுக்கு ரேஷியோ எடுங்க 22:3ன்ற ரேஷியோல தான் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. ஃபைனல்ல வந்து மில்க் வந்து 72%ட்டாங்கன்னா அப்ப வாட்டர் வந்து 28-ஆ இருக்கும். அப்ப அதோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 18:7. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இனிஷியலா 22:3 ரேஷியோல இருக்கா? ஸோ 90 லிட்டர்ஸை வந்து 22:3 ரேஷியோல பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதாவது இது பெர்ஃபெக்டா டிவைட் ஆகிற நம்பர் கிடையாது, டெசிமல்ல வருது. ஓகேவா? ஸோ ஈவன் தோ யூ ஹாவ் டு பி கிளியர் வித் வாட் டு டூ. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 20. ஓகே, next, a merchant mixes 2 varieties of wine containing 25% and 18% alcohol. The resultant mixture contains 20% alcohol. Find the quantity of second mixture if 10 liter of first mixture is taken. அப்பா சி ஒரு ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஒன்று இருக்கு, செகண்ட் குவான்டிட்டி ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில வந்து 25 லிட்டர்ஸா 25% ஆல்கஹால் இருக்கு. ஓகேவா? ஸோ 25% ஆல்கஹால் இருக்கு, செகண்ட்ல வந்து 18% ஆல்கஹால் இருக்கு, இங்க வந்து 20%. அப்போ இந்த அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இங்க என்னவா இருக்கும் இங்க 2 வரும், இங்க 5 வரும். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் மிக்சர் இஃப் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இஸ் டேக்கன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10 லிட்டர்ஸ்னா
செகண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, எக்ஸ் லிட்டர்ஸ்னு எடுத்துக்குமா. அப்போ நமக்கு தெரியுமா இந்த எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரேஷியோவும் இருக்கும். அப்போ 10/x is equal to 2/5. இது 5. அப்போ x is equal to 25 லிட்டர்ஸ். ஓகேவா. அப்போ செகண்ட் குவான்டிட்டில இருந்து நான் 25 லிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து கொடுத்துருக்க அது மாதிரி அதாவது தட் இஸ் ஃபைனல் ரிசல்டன்ட் மிக்சர்ல எனக்கு 20% வந்து ஆல்கஹால் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் அந்த நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த பட்டர்ஃப்ளை ரூல் வச்சு வர்ற அந்த ரேஷியோவுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், இன் அ கிளாஸ் the ratio of boys and girls is 2:5. Okay. If certain students join to the class, the ratio becomes 9:16 and the number of students become 100. Okay. If the ratio of the boys and girls who joined later is 8:7, then find the total number of boys before new admission. ஓகேவா. இங்க என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலா 2:5 ரேஷியோல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வர்றாங்க. ஸோ தட் ஃபைனலா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து 9:16 ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலா 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் 100 ஆயிடுறாங்க. ஓகேவா. ஸோ இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபைனல் 100ல 9:16 ரேஷியோல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. கரெக்டா. இந்த 100 ஃபைனல் ஸ்ட்ரென்த். ஓகேவா. இந்த 100ல 9:16 ரேஷியோல இருக்காங்க. ஓகேவா. ஸோ 9:16 25, 25 இது 4, இப்போ 36, 64. ஓகேவா. ஸோ 36 பாய்ஸ் 64 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க, if the ratio of the boys who joined later, boys and girls who joined later is 8:7, then find the total number of boys before the admission னு கேக்குறாங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ratio of the boys. ஓகே. இப்போ இனிஷியல் ரேஷியோ என்ன, இனிஷியல் ரேஷியோ வந்து 2x 5x, அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகேவா. அந்த ஆட் ஆகிற பர்சன்ஸோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா 8y 7y. ஓகேவா. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு வந்து just a minute guys, இதை வச்சு எனக்கு x and y ஓட ரேஷியோ கிடைக்கும். x and y ஓட ரேஷியோ வச்சு என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் x and y ஓட ரேஷியோ கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிற so I got the idea. Okay. so இதை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இப்போ டோட்டல் பாய்ஸ் என்ன 2x plus 8y. டோட்டல் கேர்ள்ஸ் என்ன 5x plus 7y. அப்போ டோட்டல் பாய்ஸ் பை டோட்டல் கேர்ள்ஸ் தான் 9:16. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஓகேவா. ஸோ 2x plus 8y divided by 5x plus 7y. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 9/16 ஈக்குவலா இருக்கு. ஓகேவா. ஸோ நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா. ஸோ 16 into 2 வந்து 32 plus 16 into 8 என்ன 6 48 4 128 is equal to 9 5s are 45x plus 9 7s are 63y. ஓகே. ஸோ இங்க என்ன ஆகும்னா 63ன்றப்ப 65 இருக்கும். ஸோ 65y is equal to 13x. அப்ப x by y என்ன, x by y is equal to 5/1. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், x by y ஓட ரேஷியோ வந்து 5/1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா. x by y வந்து 5/1. ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், x y வந்து 5:1 ரேஷியோல இருக்கு. ஓகே. ஸோ இந்த டோட்டல் பாய்ஸ் அண்ட் டோட்டல் கேர்ள்ஸ் மொத்தமா ஆட் பண்ணுவோமா. இப்போ நான் என்ன பண்றேன்னா x is equal to 5a எடுத்துக்கிறேன், y is equal to a. ஓகேவா. இப்போ நல்லா கவனிங்களேன். இப்ப
டோட்டல் பாய் அதாவது ஓவரால் ஸ்ட்ரென்த்தே நான் ஆட் பண்ண போறேன். தட் இஸ் பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. பாய்ஸ் என்ன 2x பிளஸ் 8y, கேர்ள்ஸ் என்ன 5x பிளஸ் 7y, அதுதான் 100. இப்ப எக்ஸுக்கு பதிலா 5aவும் ஒய்க்கு பதிலா ஏவும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்ப என்ன கிடைக்கும்? 5 to 10a plus 8a plus 25a plus 7a is equal to 100. ஸோ இது வந்து ஒரு 15 15ன்றப்ப 20 40 50. ஓகே, ஸோ இப்போ 50a is equal to 100னா a is equal to what? 2. அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ வந்து 10, y ஓட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ x is equal to 10, y is equal to 2. ஓகேவா? ஸோ இது வேரியபிள் இல்ல, இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூவே. அப்ப x is equal to 10. அப்ப x is equal to 10னா இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன? இனிஷியல் பாய்ஸ் is equal to 2x, that is 2 into 10 20. ஓகேவா? ஸோ இனிஷியலா 20 பாய்ஸ் இருந்திருக்காங்க, 50 கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் y is equal to 2. y is equal to 2னா என்ன அர்த்தம்னா 16 பாய்ஸ் அதுக்கப்புறமும் 14 கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் நியூ ஆட் ஆயிருக்காங்க. இப்ப பாருங்களேன் 70 80 90 100 டோட்டல் கரெக்டா வருதா? ஸோ அப்ப இனிஷியல் பாய்ஸ் வந்து 20, இனிஷியல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 50, ஆட் ஆகிற பாய்ஸ் வந்து 16, ஆட் ஆகிற கேர்ள்ஸ் வந்து 14. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். அடுத்து, in a zoo there are rabbits and pigeons. If heads are counted, there are 100, and if legs are counted, there are 260. How many rabbits are there? ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜூல வந்து முயல் இருக்கு, பறவை இருக்கு, புறா இருக்கு. இப்போ வந்து நமக்கு தெரியுமா முயல் அண்ட் புறா ரெண்டுக்குமே each will have only one head, but rabbit will have 4 legs and pigeons will have 2 legs. அப்ப head counts, that is rabbitக்கு வந்து 1 இருக்கும், அதாவது ஒரு ஹெட், 1 head for rabbit plus 1 head for pigeon, that is equal to 100. இது வந்து ஹெட். ஓகேவா? இப்ப அதே லெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ராபிட்டுக்கு வந்து 4 லெக் இருக்கும். ஓகேவா? பிளஸ் பீஜனுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ 2p is equal to 260. கரெக்டா இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ராபிட்ஸ் 10 பீஜன்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட் என்னவா இருக்கும்? ரெண்டு இது எல்லாத்துக்கும் ஒன்னு இருக்குமா? அப்ப 10 into 1 பிளஸ் 10 into 1 போட்டு டோட்டல் ஹெட் வந்து 20 போடுவோம். அதே லெக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 10 ராபிட் இருக்கு, ஒரு ராபிட்டுக்கும் 4 கால் இருக்கும். அடுத்து 10 புறா இருக்கு, ஒரு புறாவுக்கும் 2 கால் இருக்கும். ஸோ அப்போ 40 plus 20 that is equal to 16 போடுவோமா? இங்கேயும் அதே தான் பண்ண போறேன். ஒரு ராபிட், அதாவது எனக்கு எத்தனை ராபிட் இருக்குன்னு தெரியல, நம்பர் ஆஃப் ராபிட்ஸ் 6, நம்பர் ஆஃப் பீஜியன்ஸ் பீன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப total number of r into 1 plus p into 1 is equal to 100. அதே மாதிரி r into 4 plus p into 2 will be equal to 260. இது அவ்வளவுதான். 2 equations with 2 variables. உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல இதை சால்வ் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளைட் வித் 2. அவங்க என்ன கேட்கறாங்க? ராபிட்ஸ் தானே கேட்கறாங்க. அப்ப நான் பீஜன் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ அப்ப மல்டிப்ளை 2 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப என்ன ஆகும்? 2r plus 2p is equal to 200. அடுத்து 4r plus 2p is equal to 260. மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்ப minus 2r is equal to minus 60. அப்ப rabbit is equal to 30. ஓகேவா? அப்போ டோட்டலா 30 rabbits இருக்குன்றதுதான் மீனிங். ஓகே, அப்ப rabbit 30 இருந்துச்சுன்னா pigeon வந்து 70 இருக்குமா? அப்ப rabbit வந்து 30, pigeon வந்து 70. see, head வந்து 30 plus 70 100 வருதா? அடுத்து legs வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ராபிட்டுக்கு 4 கால் இருக்கு, அப்ப 30 into 4 பிளஸ் புறாக்கு 2 கால்னா 70 into 2, that is 120 plus 140, that is 260 வருதா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ ஜஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் வித் 2 வேரியபிள்ஸ் கிடைக்கும், அதை சால்வ் பண்ணோம்னா we will get the answer. ஓகே, நெக்ஸ்ட், distribute 340 rupees among 60 students such that each boy gets rupees 4 and each girl gets rupees 8. Find the number of boys and girls. இப்ப மொத்தம் 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, தட் இஸ்
பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் வந்து 60யா? இப்ப ஒரு பாய்க்கும் நான் 4 ரூபாய் கொடுக்கணும், ஒரு கேர்ளுக்கும் நான் 8 ரூபாய் கொடுத்தா எனக்கு டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும்? 340 ருபீஸா? ஸோ இங்கே அதை தான் பண்ண போறேன். 4 பாய்ஸ் பிளஸ் 8 ஒவ்வொரு கேர்ளுக்கு 8 ருபீஸ் கொடுத்தா எனக்கு டோட்டலா 340 ருபீஸ் ஆகுது. ஸோ சேம் இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 வித் 4. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 4b plus 4g is equal to 240. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 4b plus 8g is equal to 340. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 4g is equal to 100. அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் is equal to 25. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 25 னா பாய்ஸ் என்னவா இருப்பாங்க? 35 இருப்பாங்களா? கேர்ள்ஸ் 25 னா பாய்ஸ் வந்து 35 பிகாஸ் டோட்டல் 60, அதுல கேர்ள்ஸ் 25 னா பாய்ஸ் வந்து 35 இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தட்ஸ் ஆல். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 60. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பாய்க்கும் 4 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு கேர்ள்ஸ்க்கும் வந்து 8 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப என்ன சொல்றாங்க? ஹவு மெனி, அதாவது நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் 50th ஸ்லைடா? கொஸ்டின்ஸ் இருக்கு. Okay, இந்த கொஸ்டின், 2 equal glasses are respectively 1/3 and 1/5 full of grease. 2 equal glasses ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? they are then filled up with water and the contents mixed in the tumbler. Find the ratio of the grease and water in the tumbler. ஓகே, ஃபர்ஸ்ட் என்கிட்ட 2 டம்ளர் இருக்கு, அந்த 2 டம்ளருமே ஈக்குவல் கெப்பாசிட்டி தான். ஓகேவா? ஒரு டம்ளர் வந்து 1/3 ஃபில் இருக்கு, இன்னொரு டம்ளர் வந்து 1/5 ஃபில் இருக்கு. இப்ப ரெண்டுமே ஈக்குவல் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 3 × 5 என்ன? 15. அப்ப நான் 2 டம்ளரும் 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிறேன். 15 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ். இது டம்ளர் 1, இது டம்ளர் 2. ஓகேவா? இப்போ இந்த டம்ளர் 1/3 ஃபில் இருக்கா? 1/3 என்ன அர்த்தம்? 5 லிட்டர்ஸ். ஓகேவா? 1/3. அடுத்து இது வந்து 1/5 ஃபில் ஆயிருக்கு. ஸோ 1/3 னா 3 லிட்டர்ஸ். ஓகேவா? இது என்னது? இது கிரீஸ். ஓகேவா? அப்ப ரிமைனிங் குவாண்டிட்டி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா they are filled up with water. அப்பனா ரிமைனிங் இருக்கிறத வாட்டர் வச்சு ஃபில் பண்ண போறேன். ஸோ இங்க 10 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கும், ஸோ இங்க வந்து 12 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கும். இப்போ நான் இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணனா எனக்கு ஃபைனலா வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் கிரீஸ் அண்ட் டம்ளர்னு கேக்குறான். ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றப்ப எனக்கு கிரீஸ் என்னவா இருக்கும்? 8 இருக்கும், இது வந்து 22 இருக்குமா? ஸோ அப்ப 4:11 தான் ஃபைனல் ரேஷியோ ஆஃப் கிரீஸ் அண்ட் வாட்டர். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா 2 ஈக்குவல் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ ஈக்குவல் கிளாஸஸ்ன்றப்ப எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு? 1/3 1/5. ஸோ நான் அந்த 3க்கும் 5 5லையும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு காமனான நம்பர் எடுத்துக்கிறேன். 15ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 1/3 ஃபில்னா 5 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 10 லிட்டர் தண்ணி ஊத்திடுறேன். அடுத்து 15ல 1/5 ஃபில் ஆயிடுச்சு. அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. மீதி 12 லிட்டருக்கு நான் 3 லிட்டர் கிரீஸ் இருக்கு, மீதி 12 லிட்டருக்கு நான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணனா கிரீஸ் 8 லிட்டர்ஸும் வாட்டர் வந்து 22 லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து 4:11 இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், there are 2 vessels A and B contains water, wine and water in the ratio of 3:2 and 4:1. In what ratio wine and water should be mixed if the ratio of the wine and water is 5:2? ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, ஏன்னு ஒரு கண்டெய்னர் இருக்கு, பின்னு ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஏல வந்து 3:2 இருக்கு, பில வந்து 4:1 இருக்கு. இந்த ரிசல்டன்ட்ல எனக்கு வந்து 5:2 ரேஷியோல வரணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து வைனோட ரேஷியோ மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏல வைன் எவ்வளவு இருக்கு? 3/5. பிகாஸ் 3:2ல 3, அதான் மொத்தம் 5 லிட்டர்னா அதுல 3 லிட்டர் வைன் இருக்கு. அப்போ 3/5 வந்து வைன். பில வந்து 4/5 வந்து வைனா இருக்கு. ரிசல்டன்ட்ல 5/7 வந்து வைன். ஓகேவா? இப்ப இதை நான் வந்து ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணி ரேஷியோ எடுத்தனா போதும், ஐ வில் கெட் த ஆன்சர். இல்ல நான் வந்து வாட்டரோட ரேஷியோ எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்க சேம் 2/5 1/5 2/7 போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் அடுத்த சைட்ல போறேன். 2/5 4/5 3/5 4/5 3/5 4/5 அடுத்து 5/7. ஸோ அப்ப இங்க என்ன பண்ணுவோம்? 5/7 மைனஸ் 3/5, இது வந்து 4/5 மைனஸ்
5/7. So 7 4s are 28 minus 25 divided by 35 is to 5/5 are 25 minus 21 divided by 35. 35 cancel ஆகுது. அப்ப 3:4 தான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ 3:4 ரேஷியோல நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபைனல் மிக்சர்ல வந்து 5:2 ரேஷியோ வந்து இருக்கும். இல்ல இதே வந்து நம்ம வாட்டரோட ரேஷியோ வச்சு எப்படி போடலாம்? ஸோ 2/5 அடுத்து 1/5 இங்க. ஸோ இது வந்து ஒயினோட கான்செப்ட்ல வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ அதுவே வாட்டர்ல வச்சு போட்டு பார்க்கட்டா? ஸோ வாட்டர் வந்து என்னவா இருக்கும்? 2/5 1/5 2/7. இப்போ அகைன் இங்கே அதே தான். ஸோ 1/5 minus 2/7 2/7 minus 2/5. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கும்? 7 minus 10/5 3 சார் 7 5 சார் 35. இங்க வந்து 5 2 சார் 10 minus 14 divided by 35. ஸோ இந்த மைனஸ்னா அது டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம மாற்றி எழுதியிருக்கணும். ஓகேவா? அப்போ 3/35 is to 4/35. 35 கேன்சல் ஆச்சு. 3:4. ஓகேவா? ஸோ நீங்க வாட்டர் எடுத்து பண்ணாலும் சரி, வைன் எடுத்து பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்து 3:4 தான் கிடைக்கும். ஓகேவா? Next question. In a vessel contain 120 liters of pure petrol. 16.66 of the petrol are drawn and replaced with diesel. This process is repeated for 2 more times. Find the quantity of petrol in the final mixture. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி கொஷினுக்கு மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா என்னன்னா final is equal to initial into initial minus replaced by initial the whole power n. ஓகேவா? இந்த ஹோல் பவர் என்ன எத்தனை டைம் வந்து இந்த வேலையை பண்றாங்க? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுத்து இது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டட் ஃபார் 2 more times. 2 more வெறும் 2 டைம்ஸ்னு சொல்லியிருந்தானா மொத்தமே அது 2 டைம் தான் பண்ணிருக்கான்னு அர்த்தம். 2 more டைம்ஸ்னா ஆல்ரெடி 1 இப்போ ஒரு 2 அப்ப டோட்டலா 3 டைம்ஸ் பண்றான். இதுல சி இனிஷியலா எனக்கு வந்து 120 வந்து இருக்கு. ஓகேவா? பட் ஆனா இங்க என்ன பண்றான்? எடுத்து திரும்ப அதே குவான்டிட்டி தான் வந்து உள்ள ஊத்துறான். ஓகேவா? 16.66 எடுத்துறான். திரும்ப அதே 16.66 தான் உள்ள ஊத்துறான். அப்ப ஃபைனலும் எனக்கு என்னவா தான் இருக்கும்னா 120 தான் இருக்கும். ஓகேவா? இப்ப ரீப்ளேஸ்ட் என்னன்னா 16.66 ஆஃப் 120. 16.66னா 1/6 into 120 ன்னு அர்த்தம். தட் இஸ் 20 லிட்டர்ஸ். ஓகேவா? சோ ரீப்ளேஸ்ட் வந்து 20 லிட்டர்ஸ், n வந்து 3. ஓகேவா? இப்ப இத வச்சு நம்மளால இந்த சம் போட முடியுமா? ஓகேவா? இங்க என்ன கேக்குறானா ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் பெட்ரோல்னு கேக்குறாங்களா? ஓகே, அப்ப பெட்ரோல்ல வந்து ஆக்சுவலா இந்த இனிஷியல் வந்து சாரி ஃபைனல்ல வந்து 120 போட்டது வந்து அந்த டோட்டல் வால்யூம். சாரி, ஓகேவா? நான் அந்த வால்யூம்ன்ற பேசிஸ்ல போட்டேன். இனிஷியல் பெட்ரோல். ஓகேவா? இனிஷியல் பெட்ரோல் வந்து 120 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்கு. ஃபைனல் பெட்ரோல் தான் எவ்வளவுன்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? அப்ப ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு so F is equal to what? 120 into 120 minus 20 divided by 120 the whole cube. So 120 into 100 by 120 the whole cube. So அப்பனா என்ன அர்த்தம்? 5 இது வந்து 6. அப்ப 120 into 5/6 into 5/6 into 5/6. 1 6 or 6 இது 20 times. அடுத்து 3 இது 10 times. 25 into 5 125. So அப்ப 1250 divided by 6 3s are 18. So இந்த 2 டேபிள கேன்சல் பண்ணா இது 9 வரும். இது வந்து 625. அப்ப 625 divided by 9 தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுமா? 625 by 9. ஸோ இது வந்து 5 தான் போட்டாகணுமா? 6 54 அப்புறம் 8 வருமா? ஸோ 85ன்றப்ப 9 9s are 81, பேலன்ஸ் 4 40. ஸோ 40க்கு வந்து என்னவா இருக்கும்? 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போட்டோம்னா 36. அப்போ 69.44. ஓகேவா? அப்போ ஃபைனல் பெட்ரோல் என்னவா இருக்கும்னா 69.44 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? So finally I will have 69.44 liters of petrol in the mixture. Okay, அதாவது 16.66 எடுத்து திரும்ப அதுக்கு பதிலா டீசல் ஊத்திட்டு திரும்ப அந்த மிக்சர் எடுத்து டீசல் ஊத்துறேன். இந்த மாதிரி நான் 3 டைம் பண்ணனா முதல்ல 120 லிட்டர்ஸ் இருந்த பெட்ரோல் வந்து லாஸ்ட்ல 69.44 லிட்டர்ஸா மாறிடும். ஓகேவா? Next question. 60 liters of water is drawn out from 600 liters of wine and replaced with water. And the process is repeated one more. Okay, the process repeated one more na 2 time பண்ணிருக்காங்க டோட்டலா. Find the quantity of
wine in the mixture, final quantity of wine in the mixture. அப்ப see இனிஷியலா 600 இருக்கு. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ரீப்ளேஸ் பண்றது வந்து 60 லிட்டர்ஸ், n வந்து 2 டைம்ஸ் போட்டுருமா. ஸோ f is equal to 600 into 600 minus 60 divided by 600 the whole square. இப்போ என்ன அர்த்தம், 600 into 540 divided by 600 the whole square. அதை வந்து நான் இப்படி எழுதுறேன், 600 into 540 into 540 divided by 600 into 600. இந்த இது கேன்சல் ஆகுது, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சு, இது வந்து 9. அப்ப 54 into 9 தான் ஆன்சரு. ஸோ 54 into 9னா 9 5 450, அப்புறம் ஒரு 36 ஆட் பண்ண 486. அப்போ 486 லிட்டர்ஸ் தான் ஃபைனலா இருக்கும். ஓகேவா, அதாவது 600 லிட்டர்ஸ் ஆஃப் வைன்ல நான் வந்து 60 லிட்டர் வாட்டர் 60 லிட்டர் எடுத்துட்டு திரும்ப வாட்டர் ரீப்ளேஸ் பண்றேன். அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் த மிக்சர் ஐ எம் டேக்கிங் 60 லிட்டர்ஸ் அவுட் சைட் அண்ட் ரீப்ளேஸ் வித் வாட்டர்னா எனக்கு ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் த வைன் வந்து 486 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். அதாவது ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் பண்ற குவான்டிட்டி வந்து சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்குன்னா அந்த டைம்ல மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, 60 லிட்டர் எடுத்துட்டு நான் 50 லிட்டர் தான் உள்ள ஊத்துறேன்னா அந்த டைம்ல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் போய் ஆகணும். ஓகே, next, a vessel is full of petrol. Okay, 1/5 of the petrol is taken out and replaced with diesel. The process is repeated 2 more times. So 2 more timesன்றப்ப 2 more times. So 2 more times. Yeah, the vessel is full of எத்தனை क्वेश्चन இருக்கு, 13 15 questions கிட்ட இருக்கு. Okay, so a vessel is full of petrol, 1/5 of the petrol is taken out and replaced with diesel. The process is repeated 2 more times. Okay, the remaining petrol in the vessel is 51.2. இங்க வந்து அவன் என்ன கொடுத்திருக்கானா ரிமைனிங் பெட்ரோல் கொடுத்துட்டான். ஓகேவா, ஸோ ஃபைனலா என்ன இருக்குன்னா 51.2 இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா, நான் என்ன பண்றேன்னா இனிஷியலா 5x இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரீப்ளேஸ் பண்றது என்ன, ரீப்ளேஸ் பண்றது எக்ஸா, n வந்து 3 டைம்ஸா. அப்ப நான் அந்த ஃபார்முலா வச்சு போடலாமா. ஸோ இந்த ஃபார்முலா இங்க எழுதுறேன். ஸோ f is equal to initial into initial minus replaced by r by I the whole power n. அப்ப ஃபைனல் என்ன 51.2. ஓகேவா, ஸோ இந்த 51.2 is equal to 5x into 5x minus x divided by 5x the whole cube. ஓகேவா, அப்ப என்னவா இருக்கும் 51.2 is equal to 5x. அப்போ இங்க என்னவா இருக்கும்னா into 4x by 5x the whole cube. ஸோ இந்த x கேன்சல் ஆயிருந்தீங்க, அப்போ 4 by 5 the whole cube இருக்கும். அப்ப 51.2 is equal to 5x into 4 into 4 into 4 divided by 5 into 5 into 5. ஸோ இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகுது, 512 வந்து 4ல கேன்சல் ஆகும், 8லயே கேன்சல் ஆகுமா, 8லயே கேன்சல் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 512 divided by 10 is equal to 4 into 4 into 4 into x divided by 5 into 5. So 1 5 are 5, இது 2 times. ஸோ இது 2ன்றப்ப இப்போ x என்னவா இருக்கும், ஸோ ஃபைனலா x வந்து என்னவா இருக்கும்னா 512 into 5 divided by என்ன இருக்கும்னா 4 into 4 into 4 into 2. ஓகேவா, ஸோ 4 2s are 8. 8க்கு வந்து பாத்தீங்கன்னா 6 8 are 48, 14 52. ஸோ பேலன்ஸ் 3a, அப்ப 64 வருமா. அடுத்து 4 4s are 16, 16 into 4 வந்து 64. அப்ப x is equal to 20. ஓகேவா, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the capacity of the vessel. So capacity of the vessel என்ன அர்த்தம், இனிஷியல் தான். ஓகேவா, ஸோ இனிஷியலா 5x இருந்திருக்கு, அப்ப 5 into 20 that is 100 liters தான் capacity of the vessel. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு வெசல் இருக்கு, அந்த வெசல் ஃபுல்லாமே பெட்ரோல் தான் இருக்கு, அதுல இருந்து நான் 1/5 வந்து ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கிறேன். ஸோ 1/5 நான் வெளியில எடுக்கிறதுனால ஸோ இனிஷியலா வந்து 5x இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ 1/5ன்றப்ப x, அப்ப ரீப்ளேஸ் பண்றது x, நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்றது வந்து 3 டைம்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றேன், ஃபைனலா 51.2 லிட்டர்ஸ் இருக்குன்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நான் சப்ஸ்டியூட் பண்ணனா அழகா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்,
So in a vessel contain pure wine, 20 liters taken out and replaced with water. The process is repeated twice. At the end of the process, the ratio of wine and water in the vessel becomes 25:24. What was the original content of pure wine? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த ஒரு வேர்டு தான். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ். ஓகேவா? திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ்னா இந்த ப்ராசஸை 2 டைம் தான் பண்றான். ஓகேவா? 3 டைம் கிடையாது. இந்த ப்ராசஸை 2 டைம் தான் பண்றான். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட ஒரு வெசல்ல வைன் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்து 20 லிட்டர்ஸ் எடுத்துட்டு 20 லிட்டர் வாட்டர் ஊத்துறேன். அகைன் அந்த மிக்சர்ல இருந்து 20 லிட்டர் எடுத்துட்டு 20 லிட்டர் வாட்டர் ஊத்துறேன். ஸோ இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு லாஸ்டா வைன் இஸ் டு வாட்டரோட ரேஷியோ வந்து 25:24 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுவுமே வந்து நான் வெளியில எக்ஸ்ட்ராவா தள்ள கிடையாது, இல்ல புதுசா உள்ள கொண்டு வரல. கரெக்டா? அப்ப இனிஷியலா எவ்வளவு குவான்டிட்டி, அதாவது லிட்டர்ஸ்ல கேட்கிறேன் நான். வைனோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். பட் ஆனா அந்த லிட்டர் கணக்குல பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும். முதல்ல 100 லிட்டர் இருந்துச்சுன்னா 20 லிட்டர் எடுத்துட்டு திரும்ப 20 லிட்டர் தான் ஆட் பண்றேன். ஓகேவா? கம்மியாவோ அதிகமாவோலாம் ஆட் பண்ண கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் 20 லிட்டர் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 100 லிட்டர் இருந்துச்சுன்னா, இந்த 2 டைம் நான் அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 100 லிட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த ஃபைனலா அந்த ரேஷியோ என்ன சொல்லியிருக்கான்? 25:24 இருக்கானா? அப்ப டோட்டல் சம் ஆஃப் த ரேஷியோ என்ன? 49. அப்ப என்னன்னா இனிஷியலா 49x லிட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? 49x லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் வைன் இருக்கு. ஃபைனலா எனக்கு வந்து 25x லிட்டர்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? இப்ப இதுல ரீப்ளேஸ் பண்றது எத்தனை? 20 லிட்டர்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 2. இத போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ சேம் ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் இன்டு இனிஷியல் மைனஸ் ரீப்ளேஸ்ட் பை இனிஷியல் த ஹோல் பவர் n. அப்ப ஃபைனல் என்ன? 25x. So 25x is equal to 49x into 49x minus 20 divided by 49x the whole power 2. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம்னா இந்த இதை இங்கே கொண்டு வரட்டா? அப்போ 25/49 வந்துருமா? பிகாஸ் இந்த x 25x divided by 49x இருக்கும். x கேன்சல் பண்ணிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு 49x minus 20 divided by 49x the whole square. See இது ரெண்டுமே perfect square. அப்ப take square root on both side. அப்ப என்ன ஆகும்? 5/7. that is equal to 49x minus 20 divided by 49x வந்துருமா? அப்ப இது 17, இது வந்து 7x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 5s are, so 35x is equal to 49x minus 20. அப்ப 20 is equal to 14x. அப்ப x is equal to 20/14. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? What was the original content of pure wine? Original content of pure wine என்ன? 49x. Original content is equal to 49x. That is 49 into 20/14. இது 10, இது 7, இது 1 7 7, இது 7. அப்பனா ஒரிஜினலா 70 லிட்டர்ஸ் ஆஃப் வைன் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் வந்து இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ்னா இந்த ப்ராசஸை மொத்தமே 2 டைம் தான் பண்றான். அடுத்து எப்பயுமே இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒரு 100 லிட்டர்ஸ் இருந்ததுன்னா கடைசியிலயும் 100 லிட்டர் தான் இருக்கும். பட் என்ன, அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த கண்டென்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். பட் அந்த டோட்டல் கெப்பாசிட்டி சேமா தான் இருக்கும். இப்போ ஃபைனலா 25:24 இருந்துச்சுன்னா டோட்டல் ரேஷியோ இனிஷியலா என்னவா இருந்திருக்கும்னா 49x வந்து 49x லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் வைன் இருந்திருக்கும். ஓகேவா? அதுல இருந்து தான் நான் 20 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்றேன். அடுத்து எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு லாஸ்ட்ல 25:24 இருந்திருக்கு. ஓகேவா? பட் ஆனா அந்த கான்சென்ட்ரேஷன் 49 சேமா தான் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கை வச்சு நான் அந்த கொஸ்டினை போட்டிருக்கேன். ஓகேவா? Next question. A bucket contains 72 liters of pure wine, in which x liters was drawn off and replaced with water. The process is repeated for 2 times. Repeated for 2 times na மொத்தமே 2 டைம் தான் பண்றாங்க. Find the value of x if the final ratio of wine and water is 25:11. See, final ratio of, அதாவது இனிஷியலா 72 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கடைசியாவும் என்னவா தான் இருக்கும்? 72 லிட்டர்ஸ் தான் இருக்கும். அப்ப ஃபைனல்ல வைன் எவ்வளவு, வாட்டர் எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? இப்போ ஃபைனல் ரேஷியோ என்ன சொல்லியிருக்கான்? தட் இஸ் 25:11. அப்ப 25:11 என்ன அர்த்தம்?
ஸோ 36x தான் 72னா x வந்து 2. அப்போ அந்த ஃபைனல் மிக்சர்ல வந்து 50 wine 22 வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றேன்னா x லிட்டர்ஸ் வந்து வெளில எடுத்து இது பண்றான். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு? ஸோ இங்க என்னன்னா I வந்து 72, F வந்து 50, R வந்து X, N வந்து 2. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த ஃபார்முலா நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ 50 is equal to 72 into 72 minus x divided by 72 the whole power 2. கரெக்டா? இப்போ 50 by 72, 50 by 72 னா 25 by 16. 25 by 36. ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். 72 minus x divided by 72 the whole square. ஸோ இது வந்து 25, இது வந்து 36. அப்போ 25 by 36 is equal to 72 minus x divided by 72 the whole square. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா take square root. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 by 6 is equal to 72 minus x divided by 72. இது 1, இது 12 times, 12 into 5 வந்து 60. அப்போ 60 is equal to 72 minus x. அப்போ x is equal to 12. ஓகேவா? ஸோ நான் 12 லிட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணி அகைன் 12 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 12. ஓகே. Next, a bucket contains some quantity of milk and water in the ratio. மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. வாட்டர் இஸ் டு மில்கோட ரேஷியோ கொடுத்துருக்கான். சி, ஒரு பக்கெட்ல தண்ணியும் பாலும் இருக்கு, பட் அவன் கொடுத்துருக்க ரேஷியோ வந்து வாட்டர் இஸ் டு மில்கோட ரேஷியோ கொடுத்துருக்கான். நான் எப்பயும் போல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? நான் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் மில்க் அப்புறம் தான் வாட்டர் வைப்பேன். ஸோ அதனால நான் வந்து அதே மாதிரியே எழுதிக்கிறேன் 5:3. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா 40 லிட்டர்ஸ் ஆஃப் த மிக்சர் இஸ் drawn out and replaced with water. அப்போ ஃபர்ஸ்ட் நான் 40 லிட்டர்ஸ் நான் வந்து வெளியில எடுக்கிறேன். ஸோ இந்த வெளியில எடுக்கிறதுல எவ்வளவு மில்க் வாட்டர் இருக்கும்? ஸோ 8ன்றப்போ 5, அப்போ 5 சார் 25, 15. கரெக்டா? அப்ப இனிஷியல் மில்க் வந்து 5x, இனிஷியல் வாட்டர் வந்து 3x. இப்போ இந்த 5xல நான் என்ன பண்ணிட்டேன்னா 25 மில்க் வந்து வெளியில எடுத்துட்டேன். அகைன் இந்த 3x வாட்டர்ல 15 லிட்டர்ஸ் வெளியில எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றான்? drawn out and replaced with water தான். அப்ப 40 லிட்டர் மிக்சரை வெளியில எடுத்து 40 லிட்டர் பியூர் வாட்டர் ஆட் பண்றேன். அப்ப இந்த இடத்துல +40 போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து 5/11 சொல்லிட்டான். அப்போ 5 இங்க 11. ஓகேவா? ஸோ இப்போ நான் கால்குலேட் பண்ணா ஈஸி ஆன்சர் வரும். அப்போ 5x minus 25 divided by 3x plus 25. 15னா 20, 30, 40 is equal to 5/11. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 55x minus 275 is equal to what? 15x. 15x plus 75. கரெக்டா? அப்ப 55 னா 1, 5. ஸோ 40x. ஸோ 40x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 275 கூட 75 ஆட் ஆகணும். ஸோ இது 150. ஸோ 350. ஓகேவா? என்ன டெசிமல்ல வருது ஆன்சரு? இனிஷியல் குவான்டிட்டி கேட்கறானா? ஸோ அப்போ x is equal to 35/4. இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க், இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து 5x. அப்ப இது கூட நான் 5 மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு ஆன்சர் கரெக்டா வரலையே, எங்க தப்பு பண்ணிருக்கேன்? the ratio of milk and water becomes 5/11 தான். ஸோ இங்க வந்து வாட்டர் இஸ் டு மில்க் கொடுத்துருக்கா, நான் 3:5 அப்பனா 5:3 இருக்கும். 5x 3x 40 லிட்டர்ஸ் வந்து வெளியில எடுக்கிறேன். அப்ப 8. ஸோ 8ன்றப்ப 1x வந்து 5. இப்போ 5 சார் 25, 5 3 சார் 15. மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓகே, இப்போ 15 மைனஸ் 40 மைனஸ் 15 என்ன? 25 தானா? 20, 30, 40. கரெக்ட் தான். ஓகே, ஸோ 55 மைனஸ் 275 போட்டுருக்கணும். 55 மைனஸ் 275 போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா 15 மைனஸ் 5 into 25 வந்து 125. 15 பிளஸ் 125 போட்டிருக்கணும். தப்பா போட்டேன். 15 பிளஸ் 75 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 15 to 525 125 போட்டிருக்கணும். அப்ப அகைன் இந்த இடத்துல வந்து 40 இருக்குமா? ஸோ 40x is equal to
200 300 400. அப்ப x is equal to 10. ஓகேவா? அப்ப இனிஷியலா மில்க் எவ்வளவா இருக்கு? 5x. அப்ப 50 வந்து மில்க் இனிஷியல். ஆன்சர் வந்து அதான் கேட்டிருக்காங்க. இனிஷியலா எவ்வளவு மில்க் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் இஸ் 50 liters. ஓகே. அடுத்து, a jar contains 84 liters of mixture of milk and water in the ratio 20:1. அதுல இருந்து 42 liters எடுத்துட்டு 6 liters of water ஆட் பண்றேன். Find the percentage of water in the mixture. ஈஸியான क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட 84 liters இருக்கு. அந்த 84 liters வந்து 20:1 ரேஷியோல இருக்கு. அப்ப 20:1 ரேஷியோனா சோ 21 வந்து 84னா 21 அப்பனா 1 part வந்து 4. அப்ப இது 80, இது 4. ஓகேவா? இது 80 liters of milk, water வந்து 4. இதுல இருந்து நான் எவ்வளவு ரீப்ளேஸ் பண்றேன்? 42 liters வந்து நான் வெளியில எடுக்கிறேன். இந்த 42 litersலயும் வந்து 20:1 ரேஷியோல தான் இருக்கும். அப்போ 1 வந்து 2னா 40 liters மில்க்கும் 2 liters வாட்டரும் நான் வந்து வெளியில எடுத்துறேன். இப்போ என்ன ஆகுது? 80 minus 40 divided by 4 minus 2. இது கூட 6 liters of water வந்து நான் ஆட் பண்றேன். ஓகேவா? அப்போ என்னவா இருக்கும்? 40 divided by 8. That is 5/1. ஓகேவா? சோ அப்ப ஃபைனலா எனக்கு 5:1 ரேஷியோல மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரோட பெர்சன்டேஜ் கேக்குறான். சோ வாட்டர் வந்து என்ன 1/6, தட் இஸ் 16.66%. ஓகே, ஈஸியான क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் 84 லிட்டர் கொடுத்திருக்கான். அந்த 84 லிட்டர்ஸ்ல வந்து 20:1 ரேஷியோல இருக்கு. அப்ப 8 liters ஆஃப் மில்க் அண்ட் 4 liters ஆஃப் வாட்டர் இருக்கு. இதுல இருந்து நான் 42 லிட்டர்ஸ் வந்து வெளியில எடுக்கிறேன். சோ இந்த 42 லிட்டர்ஸ்லயும் வந்து 20:1 ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 40 லிட்டர் பால், 2 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்ப 80 minus 40 divided by 4 minus 2. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் இந்த ரிமூவ் பண்ணிட்டு 6 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்றேன். அப்ப எனக்கு ஃபைனல் ரேஷியோ வந்து 5:1 இருக்கு. அப்ப வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இந்த மிக்சர்னா 1/6. ஸோ அதாவது மில்க் 5, வாட்டர் 1. அப்போ டோட்டலா 6 லிட்டர். அந்த 6 லிட்டர்ல 1 லிட்டர் தான் தண்ணி இருக்குன்னா அப்போ 1/6 தான் வாட்டர் பெர்சன்டேஜ். தட் இஸ் 16.66. ஓகே. So a vessel of 90 liters is completely filled with water and milk and water. If 70% of is taken out from the vessel will be half empty. Okay, what was the initial ratio of milk and water ன்னு கேட்டிருக்கான். ஓகே, இப்போ என்னன்னா 90 லிட்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து மில்க் வந்து x லிட்டர்ஸ் எடுத்துப்போம், வாட்டர் வந்து 90 minus x. ஓகேவா? இப்ப நான் வந்து 70% ஆஃப் மில்க் வெளியில எடுத்துட்டேன். அப்பனா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? மைனஸ் 70% போச்சுன்னா ரிமைனிங் வந்து 0.3x தானே இருக்கும். கரெக்டா இல்லையா? 10 ரூபாயில 7 ரூபாய் எடுத்துட்டா மீதி 3 ரூபா தான் இருக்கும். அதே மாதிரிதான் 1 ரூபாயில 0.7 எடுத்துட்டா அப்ப ரிமைனிங் வந்து 3 இருக்கு. வாட்டர்ல வந்து 40% எடுத்துட்டா ரிமைனிங் வந்து 0.6 இருக்கு. இன்டோ 90 minus x. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி மில்க் 70%, வாட்டர் 40% எடுத்தா the vessel is half empty ன்னு சொல்லிட்டான். அப்பனா 45 லிட்டர் இருக்கு. அப்பனா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு 45 வருது. ஓகே, அவ்வளவுதான். இந்த क्वेश्चनோட லாஜிக் வந்து இதுதான். சோ 0.3x plus 0.6 0.6 into 90 minus 4x 90 minus x is equal to 45. கரெக்டா இருக்குனா? ஓகே, இப்போ 0.3x plus 96 are 54 minus 0.6x is equal to 45. அப்போ minus 0.3x is equal to 9. அப்ப இல்ல minus 9 இருக்கும். அப்ப 3x is equal to 90, x is equal to 30. ஓகேவா? x is equal to 30 னா என்ன அர்த்தம்? ஸோ 90 லிட்டர்ஸ்ல 30 மில்க் 60 வாட்டர் இருக்கு. அப்ப ரேஷியோ வந்து 1:2 ரேஷியோல மில்க் அண்ட் வாட்டர் இனிஷியலா இருந்திருக்கு. யா, ஸோ அவங்க வந்து இனிஷியல் ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் தான் கேட்கறாங்க. த ஆன்சர் இஸ் 1:2. ஓகே, அடுத்த கொஸ்டின். A trader mixes 2 types of rice varieties. காஸ்ட் வந்து 36 and 42. He sells the mixture at rupees 44 at 10%. See, இவங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. See, செல்லிங் பிரைஸ் ஆஃப் த மிக்சர் கொடுத்திருக்கான், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் காம்பனன்ட் கொடுத்திருக்கான். அப்பனா என்ன சொல்லிருக்கான்? 10% ப்ராஃபிட்ல வித்திருக்கான். அப்ப 10% ப்ராஃபிட்னா 1/10. அப்ப 10 ரூபாய்க்கு 1 ரூபா ப்ராஃபிட் இருக்கிறப்ப 11 ரூபாய் தான் 44னா 10 ரூபாய் என்ன 40 rupees. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மிக்சர்
is equal to 40 rupees. ஓகேவா? இப்ப in what ratio he mixedனா இதை ஈஸியா போட்டலாமா? So type 1 இது type 2. ஃபர்ஸ்ட் இது வந்து 36 ரூபாய், இது 42 ரூபாய். மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் வந்து 40 ரூபாய். அப்ப இது 4, இது 2. அப்ப 1:2 ரேஷியோல தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நல்லா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம், நீங்க இந்த பட்டர்ஃப்ளை ஃபார்மெட்ல எழுதுறப்ப அந்த மிடில் டேர்ம்ல காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். ஓகேவா? ஏன்னா மேல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டோட காஸ்ட் பிரைஸ் தான் போடுறோம். அப்ப கீழேயும் காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? he sells the mixture at rupees 44 for 10% ப்ராஃபிட். அதாவது 10% ப்ராஃபிட்ல வித்தானா உனக்கு 44 ரூபாய் கிடைக்குது. அப்ப 10% ப்ராஃபிட்னா 10க்கு 1 ரூபா. அப்ப 11 ரூபாய் தான் 44 ரூபானா 10 ரூபாய் என்ன 40 rupees. அப்ப 40 rupees தான் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அப்ப அந்த பட்டர்ஃப்ளை ரூல் யூஸ் பண்ணோம்னா அந்த ரேஷியோ வந்து 1:2. ஓகே. அடுத்து, a shopkeeper mixes 20 kg of rice worth rupees 45 and with 25 kgs of rice worth rupees 38 per kg. Find the selling price per kg of the mixture if he earns a profit of 15% on the cost price of the mixture. என்ன சொல்றானா, ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் டைப் வந்து 20 கிலோ எடுத்துக்கிட்டான், செகண்ட் டைப் வந்து 25 கிலோ எடுத்துக்கிட்டான். ஓகேவா? இதோட பிரைஸ் வந்து 45 ரூபாய், இதோட பிரைஸ் வந்து 38 ரூபாய். ஓகேவா? சோ இதோட பிரைஸ் 38 ரூபாய். அப்ப இந்த மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்னு எடுத்துப்போம். அப்ப எப்பயுமே இது நல்லா ஞாபகம், பெரிய நம்பர். அதாவது இந்த எக்ஸ் வந்து 45 சின்னதா இருக்கும், 38 பெருசா இருக்கும். அப்பனா 45 மைனஸ் எக்ஸ் பண்ணும். இங்க வந்து எக்ஸ் மைனஸ் 38 போடணும். ஓகேவா? இங்க எக்ஸ் மைனஸ் 38. ஓகேவா? இந்த ஃபைனல் ரேஷியோட மிக்சர் வந்து இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்ற அதுக்கான ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப அதுக்கு தான் இந்த எவ்வளவு கிலோகிராம் எடுத்திருக்கான்றத இந்த கொஸ்டின்ல க்ளூவா கொடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப எக்ஸ் மைனஸ் 38 டிவைடட் பை 45 மைனஸ் எக்ஸ், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 20/25 ஈக்குவலா இருக்கும். இது 4, இது 5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா அப்ப 5x 38 × 5 என்ன 190 minus 190 is equal to 45 × 4 90 180 minus 4x. அப்ப இது வந்து 9x இருக்குமா? so 9x is equal to 8 8 16 17 1 7 370. ஓகேவா? அப்ப x is equal to 370 divided by 9. ஆன்சர் 47.2 370. ஓகே. அவன் என்ன கேக்குறானா, find the selling price of the mixture if the shopkeeper earns a profit of 15% on the cost price. இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் தான் தெரியும். so cost price is equal to 370/9. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா 115% of CP because அவனுக்கு வந்து 15% ப்ராஃபிட் வேணும். ஓகேவா? so 115 divided by 100 into 370 divided by 9. so இது பண்றேன். இப்போ மல்டிப்ளை தான் பண்ணி வேற வழி இல்லை, மல்டிப்ளை டிவைட் தான் பண்ணி ஆகணும். 115 37. ஸோ 7 5 சார் 35 7 8 9 10 1 0 7ன்றப்ப 8 15 45 345 345 வருது. இந்த பென்டன்ல ஒரு சீரீஸ்ல பென்டன் வந்து லாஸ்ட்ல சொல்லுவான் 95ன்னு சொல்லுவான், 95க்கு பதிலா 95ன்னு. அது என்னன்னா ஏதோ இந்த பிளம்பர்ஸ் ஆர்கனைசேஷன்ல போயிட்டு இவங்க 3 பேர் ட்ரைனிங் எடுப்பாங்க. அந்த பென்னுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸருக்கும் ஒத்து வராது, 2 பேரும் அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. கடைசியில அந்த பென் தான் அதிக மார்க் வாங்குவான். ஓகேவா? இது ஏன் சொன்னேன்னா இப்ப 345க்கு 345ன்னு சொன்னேன், அதுக்காக அது ஞாபகம் வச்சு சொல்றேன். இது 5 5 8 + 4 வந்து 12. அப்போ 4225 அப்போ என்ன வரும்னா 425.5 divided by 9. ஸோ இதை கேன்சல் பண்ணுவோமா? 4255 divided by 9ன்றப்ப 9 4 36 36னா என்ன வரும்? 4 5 6 65க்கு வந்து 7 போடணும். இப்போ 63, பேலன்ஸ் வந்து 2. ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. அப்போ 5, இந்த பாயிண்ட் மேலே போகுது. 2 போட்டா என்ன வரும்? 18. ஸோ 18ன்றப்ப 5 6 7 70. ஸோ 47.2 தானே? 47.2 தான். இப்போ 17ன்றப்ப அகைன் 7 போடுவேன், 63 வரும். ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் த மிக்சர் டு கெட் 15% ப்ராஃபிட் இஸ் 47.27 rupees. ஓகேவா? The answer is 47.27. Next question.
how many kilogram of rice variety 1 costing 48 per kg should a shopkeeper mix with 20 kg? Okay, profit of 20%. ஓகே ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான், செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா, இந்த கொஸ்டின் ஈஸி தான். சி, ரெண்டு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான், செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டான்னா என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றான்னு சொல்லிடுவானா. செகண்ட் இது வந்து 20 kgனா அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஈஸியா போட்டுடலாம். இப்போ 20% செல்லிங் பிரைஸ்னா என்ன அர்த்தம், 1/5 ப்ராஃபிட். அப்ப 6 rupees தான் 62.4னா 5 என்ன, ஓகேவா, 6னா இது 10.4. ஸோ 10.4ன்றப்ப 52 இருக்கும்னு நினைக்கிறேன். 52 5 4 சார் 22, அப்போ 52 தான். ஓகேவா, 52 தான் 10.4 இருக்கும். 110 அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மிக்சர், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 52. அப்ப ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்ன 48, செகண்ட் வெரைட்டி வந்து 56, இது 52. ஸோ இது என்னவா இருக்கும்னா 8 48 52 4, இதுக்கு வந்து இதுக்கும் 4. அப்ப 1:1 ரேஷியோல இருக்கு. இந்த செகண்ட் வெரைட்டி வந்து அவன் 20 kg எடுத்துக்கிட்டான்னா அப்ப இதுவும் அவன் 20 kg தான் எடுத்துப்பான். ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் 20 கிலோகிராம். ஓகே, எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அந்த ரேஷியோ வந்து இந்த ஃபைனலா கிடைக்கிற இந்த பட்டர்ஃப்ளை ரூல்ல கிடைக்கிற ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், இன் வாட் ரேஷியோ வாட்டர் பி மிக்ஸ்டு வித் மில்க் டு ஏர்ன் a profit of 30% by selling the mixture at cost price? ஸோ இதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் கரெக்டா. ஸோ 100 லிட்டர் மில்க் ₹1. ஓகேவா, ஸோ ₹1க்கு வாங்கினா எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 100 இருக்கும். ஓகேவா, இப்போ எனக்கு 130 rupees வேணும். அப்போ 130 rupees வேணும், என்ன பண்ணணும், நான் வந்து 130 லிட்டர்ஸ் வந்து சேல் பண்ணணும். அப்போ 130 லிட்டர்ல ஆல்ரெடி 100 லிட்டர் பால் இருக்கு, அது கூட நான் 30 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்ப 10:3 ரேஷியோல நான் வாட்டரையும் மில்கையும் மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் ஃபார் எவ்ரி 10 liters if I mix 3 liters means I will get a profit of 30%. Okay, the cost of variety 1 rice is 30 per kg and variety 2 rice is 40 per kg. If both the varieties are mixed in the ratio 2:3, find the price per kg of the mixed variety. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து 30 rupees, செகண்ட் வெரைட்டி வந்து 40 rupees. எனக்கு மிக்ஸ்டு வெரைட்டியோட காஸ்ட் தான் கேட்குறான். இப்போ இது எக்ஸ்னு எடுத்துப்போமா, அப்போ இது என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் 30 இருக்கும். இது வந்து 40 - எக்ஸ்ன்னு சொல்லிட்டான். அப்ப அவனே சொல்லிட்டான் தே ஆர் மிக்ஸ்டு இந்த ரேஷியோ 2:3னா 40 - x டிவைடட் பை x - 30 is equal to 2/3 இருக்கும். அப்ப 120 - 3x is equal to 2x - 60. அப்ப 5x is equal to 180, x is equal to 36. ஓகேவா, அப்ப இந்த ரிசல்டன்ட் மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் வந்து 36 rupees இருக்கும். ஓகே, இந்த question, a trader mixes two types of rice varieties cost 28.12 if he sells the mixture at ₹4 at 30% loss. So what is the ratio he mixed? Okay, இங்கே அதே தான் கொடுத்துட்டான். So 30% loss, அப்பனா 7 rupees வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும், 10 ரூபாய் வந்து காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா, அப்ப 7 தான் 14னா 10 என்ன, 10 வந்து 20. ஓகேவா, அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மிக்சர் is equal to 20. இப்போ அவன் ரெண்டு இதோட இதுவும் கொடுத்துட்டானா, ஒன்னு வந்து 28 rupees, இன்னொன்னு வந்து 12 rupees, மிக்சரோட காஸ்ட் வந்து 20. ஸோ அப்போ இங்க வந்து இது 8, இதுவும் 8. ஸோ அப்ப 1:1 ரேஷியோல we have to mix. ஓகே, அடுத்த கொஸ்டின், a milkman buys 20 liters of milk at ₹25 per liter. He also buys some amount of milk at 15 per liter. He mixes and sells the mixture at ₹24 at a profit of 20%. Okay, then how many liters he buy at 15 per liter? இதுவும் போடலாம். See, selling price கொடுத்துட்டானா 20% என்ன அர்த்தம், 1/5, that is 6 ரூபாய் வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும், 5 ரூபாய் வந்து காஸ்ட் பிரைஸா இருக்கும். அப்பதான் 1 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேவா, அப்ப இந்த 6 தான் 24னா 5 என்ன 20 rupees. ஓகேவா, அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மிக்சர் வந்து 20. இப்போ நமக்கு கொடுத்துட்டானா ஒன்னு 25 liters, இன்னொன்னு 15 liters, அதாவது 25 ரூபாய் ஒண்ணு, இன்னொன்னு 15 ரூபாய். இது வந்து ரிசல்டன்ட் வந்து 20 ரூபாய். இந்த 25 ரூபாயில வந்து அவன் 20 லிட்டர் வாங்குறான். ஓகேவா, இதுல வந்து x லிட்டர்ஸ்னு வச்சுப்போம். இப்போ இங்க என்னவா இருக்கும், இது 5,
இதுவும் 5. அப்ப சேம் தான் 1:1 ரேஷியோன்றப்ப 15 லிட்டர்ஸ்லயும் அவன் வந்து 20 லிட்டர் தான் வாங்கியிருப்பான். அதாவது 15 ரூபாய்க்கு he will buy 20 liters only. ஓகே, சோ அப்ப x is equal to 20 liters தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். A trader mixes 3 types of rice varieties costing 20, 25 and 40. He sells the mixture at rupees 30. In what ratio he mixes these 3 variety? ஓகே, சோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் மிக்ஸ் பண்ணா எப்படி அந்த ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 3 டைப் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மிக்சர்னு ஒரு பிரைஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இது வந்து கரெக்டா அந்த நம்ம வந்து 2 குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவுல இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்ப 20க்கும் 25க்கும் நடுவுல 30 வருமா? வராது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 வெரைட்டிஸ் ஏ வந்து 20 rupees, பி வந்து 25 rupees, சி வந்து 40 rupees எடுத்துக்கிறேன். ரிசல்டன்ட் வந்து 30 rupees. இப்ப 30க்குள்ளார, அதாவது 2 நம்பர் எடுத்துக்கணும். 2 வெரைட்டி எடுத்துட்டு அந்த 2 வெரைட்டிக்கு நடுவுல தான் அதோட பிரைஸ்க்கு நடுவுல 30 வர மாதிரி நான் பாத்துக்கணும். இப்ப ஏவையும் பியும் எடுத்து நான் 30 போட முடியாது. ஏன்னா 20க்கும் ஏவோட காஸ்ட் 25, பியோட காஸ்ட் வந்து ஏ வந்து 20 ரூபாய், பி வந்து 25 ரூபாய். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணனா கண்டிப்பா அதோட பிரைஸ் வந்து 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்குள்ளார வர்ற மாதிரி தான் இருக்கும். 30 ரூபாய்க்கு போகாது. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஏவையும் சியையும் மிக்ஸ் பண்ணா அதோட ரேஷியோ என்னன்னு பாத்துருவோமா? அடுத்து பியையும் சியையும் மிக்ஸ் பண்ணி அதோட ரேஷியோ என்னன்னு பார்த்துட்டு லாஸ்ட்ல இந்த ரேஷியோஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ ஏ வந்து 20 ரூபாய், சி வந்து 40 ரூபாயா, ரிசல்டன்ட் வந்து என்ன 30 ரூபாய். அப்ப என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க? 10, இங்கே 10. ஸோ 1:1 ரேஷியோல ஏவையும் சியையும் மிக்ஸ் பண்ணிருக்கான். அடுத்து பி வந்து 25 ரூபாய், சி வந்து 40 ரூபாய், ரிசல்டன்ட் வந்து 30 ரூபாயா. இப்ப இது என்ன ரேஷியோல இருக்கும்? இது 5, இது 10. தட் இஸ் 2:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்கான். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏபிசின்னு போட்டுட்டு, இப்ப ஏக்கும் சிக்கும் ரேஷியோ என்ன? 1, 1. பிக்கும் சிக்கும் ரேஷியோ என்ன? 2, 1. இதை நான் அப்படியே ஆட் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஞாபகம். இந்த டைப்ல மட்டும்தான் இந்த ரேஷியோவை ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ 1:2:2 தான் ஆன்சர். ஓகே, சோ இது வந்து A:C எனக்கு தெரிஞ்சு, B:C எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப A:B:C வந்து நம்ம நார்மலா ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல போடுவோம். ஓகேவா? சோ AC ஒன்னா 1:2:1ன்றதான் நார்மலா நீங்க போட்டீங்கன்னா வரும். பட் இதே ஆன்சர்ல கொடுத்திருப்பான், அது தப்பு. ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து இது மிக்சிங் பண்றோம். ஓகேவா? நார்மல் ரேஷியோ மாதிரி இதை போடக்கூடாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ரேஷியோஸையும் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த 3 டைப்ஸ் கொடுத்துட்டு 3 வெரைட்டிஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரிசல்டன்ட் வெரைட்டி கிடைக்குதுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ரேஷியோவை ஆட் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து a trader mixes 3 types of wheat varieties costing. ஓகே, so a வந்து 20 rupees, b வந்து 36, a வந்து 20, b வந்து 36, c வந்து 43. if he sells the resultant at 28 at 20% loss, 20% loss னா 1/5. ஸோ 4 ரூபாய் தான் செல்லிங் பிரைஸா இருக்கும், 5 ரூபாய் வந்து காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? அப்ப 4 தான் 28னா 5 என்னவா இருக்கும்? 35. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மிக்சர் ஈக்குவல் டு 35. இப்போ ஆரோட வேல்யூ வந்து என்னன்னா 35. இப்போ ஃபர்ஸ்ட் அதே நான் ஏசி எடுத்துக்கிறேன், பிசி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏ சி அடுத்து பி சி. ஏ வந்து 20 ரூபாய். ஓகேவா? பி வந்து 36 ரூபாய், சி வந்து 43 ரூபாய், இது 35. 43 ரிசல்டன்ட் வந்து 35, 35. அப்போ இது என்னவா இருக்கும்? 15. இது என்னவா இருக்கும்? 8. இங்க நம்ம 15:8 கேன்சல் பண்ண முடியாதா? ஸோ இது வந்து 1, இங்க வந்து 8. 8:1. இது வந்து அப்ப A:B:C என்ன? ஸோ ஏசி வந்து 8, 15. பி வந்து B:C வந்து 8, 1. அப்ப 8:8:16 ஆர் 1:1:2. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோல தான் 3:3:5, 5:5. என்ன பண்ணிட்டேன்? ஏசி தப்பு பண்ணிட்டேன்னா 20, 36. ஓகே, ஸோ 20% லாஸ்ன்றப்ப 1/5 லாஸ். அப்ப 4 ரூபாய் தான் 28னா 7 பைசா 35. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 35.
அடுத்து போட்டோம் பிசிக்கு நடுவுல இது வராது இல்ல 35, இது 36 ரூபாய், இது 43 ரூபாய், இது எப்படி 35 ரூபாய் வந்துச்சு? தப்பா போட்டேன். ஓகேவா, சாரி கைஸ். இங்க வந்து ஏ என்ன, பி என்ன, சி என்ன, ஆர் என்ன? இது 43, இது 35, இது 30, இது என்னது 36, 20, 36, 20, 36. அப்ப ஏக்கும் பிக்கும் நான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்பதான் எனக்கு உள்ள வரும். இது 20, இது 36, 25, இது வந்து 20, இது 43, இது வந்து 35. ஓகேவா? எப்பயுமே இந்த கொடுத்துருக்க ரெண்டு பிரைஸ்க்கு நடுவுல தான் அந்த மிக்சரோட பிரைஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 1, இது வந்து 15, இது அகைன் 15, இது 8. ஓகே, அப்ப A is to B is to C என்னவா இருக்கும்? 1, 15, 8, 15. அப்ப ஆட் பண்ணனா 9 is to 15 is to 15. அப்போ 3 is to 5 is to 5. ஓகே, எஸ். ஸோ நல்லா ஞாபகம், நான் பண்ண மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? கொடுத்துருக்க அந்த ரிசல்டன்ட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிற ரெண்டு குவான்டிட்டியோட ப்ரைஸ்க்கு நடுவில் தான் இருக்கணும். அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இட் ஷுட் பி இன் த மிடில். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 3 is to 5 is to 5. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கிளாஸ் கைஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்ல பேசிக்ஸ், அதாவது எல்லா கான்செப்ட்ஸோட ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஐ வில் ட்ரை டு பிரிங் 1 or 2. அடுத்து இன்னொரு பார்ட் கன்ஃபார்மா இருக்கும். அது இல்லாம தேர்ட் பார்ட் இருக்குமா இல்லையான்றத வந்து ஐ வில் டிசைட். அதாவது செகண்ட் பார்ட்டோட கொஸ்டின் எடுக்கிறப்ப ஐ வில் டிசைட். ஓகே, ஸோ தேங்க்யூ. We will meet in the next class. Okay.